ஹாய் கிஷோர், ஹாய் பிரபு. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போயிருந்தது. பிரசாத் ப்ரோ மட்டும் ஆர்ஆர் வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் சஞ்சு சாம்சன் ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஒரு ஸ்லாப்பி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதில் அந்த லிஸ்ட்டில் சஞ்சுவும் சேர்ந்துருக்காரு. பட் பிரசாத் ப்ரோ சொன்னார் இந்த மாதிரி ஜெய்ஷோல் நல்லா பண்ணுவாருன்னு. அதுவும் கரெக்டாக நடந்தது. பட் இன்னைக்கு உண்மையாகவே எஸ்ஆர்எச் டிசர்விங் டு வின். அந்த மாதிரி ஒரு ஃப்ளரிஷிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. அங்கேருந்து நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க மேட்சை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஹோல் கிரெடிட்ஸ் டு த டீம். ஸ்டில் கொஞ்சம் ஃபீல்டில் ஸ்லாப்பியாக இருந்தாங்க லாஸ்ட் ஓவர். பட் அவங்க போட்ட லைன் அண்ட் லென்த் அண்ட் டிசிப்ளின்டு பவுலிங்காக அவங்க வின் பண்ணாங்கன்றது ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் நான் முன்னாடி ஒரு மேட்ச்சில் சொல்லியிருந்தேன், ஆர்ஆர் மேட்ச்சில். அண்ட் தோனி எப்படி வந்தாரோ அப்படியே திரும்பி போவார்னு நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி ஐபிஎல் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஆர்ஆர் தான் டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு தோணுது. ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இதுவுமே. அண்ட் அவங்க வின் பண்ணுவாங்க மாட்டாங்கன்றதை தாண்டி தே ஆர் டிசர்விங் டு வின் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்குமே அந்த ஒரு பால் மிஸ் ஹிட் ஆகாம போயிருந்ததுன்னா ஹிட்மயருக்கும் சரி, இல்லை இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அண்ட் துருவ் ஜுரலும் அந்த கேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச், இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் த டீம் டு பீட்டாக இருக்காங்க அண்ட் டிசர்விங் ஃபார் டைட்டில்னு நான் நினைக்கிறேன். கிஷோர், நீயே ஸ்டார்ட் பண்ணு. தலையை ஆட்டிகிட்டே இருந்தேன். பிரபு லாஸ்ட். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியல் டாக் சொல்லணும்னா எஸ்ஆர்ஹெச்க்கு ஆர்லெக் ஆர்ஆர் நான் அகைன் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க தப்பு பண்ணினே தான் இருக்காங்க. இன்னைக்கும் தான் பண்ணாங்க. இன்னைக்கும் போய் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு. அதே ஃப்ளோவில் போய் கண்டிப்பா மாட்ட தான் போறாங்க. அது என்னென்ன தப்பு நான் மேட்ச்லேயே சொல்றேன் இன்னிங்ஸ் ரிவ்யூ பண்றப்போ. அப்புறம் இன்னைக்கு மேட்ச்ன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் ஃபைனலுக்கே போயிடணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த காவியா மாறனுக்கும் சரி அவங்களுக்காகலாம் இல்லை, பேட் கமின்ஸ் அந்த மனுஷன் ஒருத்தனுக்காகவாச்சும் போயிடணும் தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு செட் பண்றதும் சரி, அந்த கிரவுண்டுல இருக்க காம்னஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. மேட்சை மாத்தினதே முதல்ல அவர் தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பேசணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாருன்னு அது அவர் கேட்டுருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் ஆன எல்லா மேட்ச்லயும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ஆர் பிளேயர்ஸ்ல எஸ்ஆர்ஹெச்சும் கூட விளையாட போறது கேடிஆர் இல்லைன்னா சென்னை அந்த மாதிரி யாராச்சும் ஃபைனல் விளையாடா நல்லா தான் இருக்கும் எனக்கு தோணுது. பிரபு போலாம். அதே மாதிரி இனிஷியல் தாட்ல இவரை விட்டுட்டேன் நான். அது மாதிரி சொல்லிடுறேன். நீ சொன்ன பேட் கமின்ஸ் மாத்தினாருன்னு எனக்கு அந்த நடராஜன் போட்ட 18th ஓவர் ஒரு 6 போயிட்டு அப்புறம் ஒரு 3 டாட் பால் விக்கெட்டு அண்ட் டாட் பால் ஒரு சிங்கிள் 7 ரன் தான் கொடுத்தாரு 18th ஓவரில். அண்ட் பர்பிள் கேப் ஹோல்டர் எல்லாரை விட 2 மேட்ச் 3 மேட்ச் கம்மியாடி இருக்காரு. 8 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ். இந்த மாதிரி ஒரு டிசர்விங்கான பவுலர் இந்தியா வேர்ல்டு கப் எடுத்துட்டு போகலன்றது அவங்களுக்கு தான் ஒரு லாஸ் அப்படிதான் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்காரு அண்ட் ஃபிட்னஸும் நல்லா இருக்கு இந்த சீசன் பாக்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்றதை பாக்குறப்பவே. பேட் கமின்ஸ் அவர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரோ, நடராஜனும் பவுலிங்ல ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு. அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு வரணும்னா இவங்க 2 பேரால தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க 4-5 பேர் அடிக்கிறதுக்கு. பட் நல்ல பவுல் பண்ணாதான் டிஃபெண்ட் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பேர் தான் குரூஷியலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதாவது சொல்லணும்னா சொல்லலைன்னா பிரபுக்கு போயிடு. இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவர் அந்த கோட்டால ஃபால் ஆகாம போயிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் ஸ்குவாட்ல இருப்பாங்க? நடராஜன் அண்ட் பத்ரிநாத் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸ்னாவே ஒரு இதுதான், அவங்க எல்லாரும் பண்றதை விட டபுள் டைம்ஸ் ட்ரிபிள் டைம்ஸ் பண்ணாதான் அவங்க கண்ணில் படுற மாதிரி ஆயிடும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் நடராஜன் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெட் அவுட் ஃபார்ம்ல நல்ல கன்சிஸ்டன்சியா லைன் லென்த் போட்டுக்கிட்டு நல்ல ஃபிட்னஸ்ல இருக்க போது அவங்கள யூஸ் பண்ணிடணும். அது அப்புறமா நம்ம யோசிச்சு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஓகே, பிரபுவுக்கு போயிடலாம். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு. ஸோ இந்த நட்டு பத்தின டாக்ஸ் வந்தனால நானும் அதான் சொல்லுவேன். இவ்வளோ நாள் அர்ஷதீப் ஆவேஷ் கான்லாம் வச்சு நீங்க இத்தனை T20s ஆடினீங்கிறனால அவங்க 33 ஒரு T20s கடைசியாக ஆடி இருக்கும் போன வேர்ல்டு கப்ல இருந்து இந்த வேர்ல்டு கப் வரைக்கும். ஸோ இவங்க சர்க்கியூட்ல இருந்துட்டு இருந்தாங்கனால அவங்களை எடுத்திருக்கீங்க, அது ஓகே, ஒத்துக்கலாம். சகல் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி நீங்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தானே இப்போ எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க எடுக்கும்போது ஆப்வியஸா நீங்க நட்டுவையும் எடுத்துட்டு தானே போகணும். ஸோ நட்டும் என்ன சொல்றது, அந்த டீமே இப்போ
10 எக்கானமி 11 எக்கானமின்னு கொடுத்துட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி 8 எக்கானமி தான் கொடுக்குறாரு. அதுவும் யார்கர்ஸ் முன்னாடிலாம் யார்கர்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாரு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லோயர் ஒன் போடுறாரு, ஸ்லோயர் ஷார்ட் பால் போடுறாரு. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால நீங்க சொன்ன மாதிரி தான் நட்டு வந்துட்டு இந்தியா மிஸ் பண்ணல, இந்தியா தான் நட்டுவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேரிங் ஆன் டு திஸ் மேட்ச் இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஹைதராபாத் வந்துட்டு ஒரு அவங்க எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கல. பட் ஆனால் ஹெட் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆனது வந்துட்டு ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. வழக்கமாக ஹெட் கச்சா முச்சான்னு அடிப்பாரு, நாலா பக்கமும் இது பண்ணுவார். ஸோ அது ஒன்று பாயிண்ட் டு பி நோட்டட். அண்ட் கிளசினுக்கு வந்துட்டு ஒரு 2-3 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார். அவர் திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்தது எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட். இப்போ கோயிங் டுவர்ட்ஸ் பிளே ஆஃப் அவங்க இப்போ 4th ஸ்பாட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் நல்லா இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. இனிஷியலாக ரன்ஸ் எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் 10 overs ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு, 20 வயசு தான் ஆகுது, செம மெச்சூரிட்டி, சூப்பராக ஆடினாரு. சகலை வந்துட்டு ஹெட் டேக் ஆன் பண்ணும்போது ஆஷை வந்துட்டு லைக் 2 6 அடிச்சாரு. அந்த 2 6 அடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்துட்டு லைக் ரொம்ப பவர் வேணும். கீழே இருந்து பிக் பண்ணி அங்கே அந்த லாங் ஆனில் அடிக்கிறது, கவு கார்னரில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவரும் சூப்பராக பண்ணார். அண்ட் கம்மிங் பேக் இந்த மேட்ச் வந்துட்டு விக்கி அவர் சொன்ன மாதிரி லைக் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் தான். பட் ஆனால் இனிஷியலாக ஜெய்ஷ்வாலுக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. அப்புறம் பாயிண்ட்ல இன்னொரு ஒருத்தருக்கு யாருக்கும் கேட்ச் விட்டாங்க, கரெக்டாக தெரியல, ரியான் பராகான்னு தெரியல. ஸோ லைக் அந்த மாதிரி கேட்ச் விட்டனால மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினச்சேன். அங்கேருந்து புல் பேக் பண்ணி திரும்ப லைக் நட்டு தான் எங்க பேசினாலும் லைக் கடைசியில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பொறுத்த வரைக்கும் டாபிக் வந்து திரும்ப நட்டு அப்படின்னு தான் முடியுது. அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஃப்ளாப்பியாக இருந்தாங்க, ஃபீல்டில். பட் ஆனால் லைக் அதை வந்துட்டு கடைசியாக கேப்டலைஸ் பண்ணனால தான் வந்துட்டு இந்த ஒரு 1 run விக்டரி கிடச்சிது. அண்ட் அந்த பவுண்டரி லைன் கேட்ச் துருவ் ஜுரேலுக்கு வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2017 வந்துட்டு ஃபைனல்ஸில் அம்பாத்தி ராயுடு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு கேட்ச் பிடிப்பாரு. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரன்னிங்ல வந்து இப்படி எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு கேட்ச் ஆஃப் சைடு ஸ்மித்துக்கு, இதுக்கு வந்துட்டு லெக் சைடு நல்ல கேட்ச். ஹார்ட் லக் ரோமன் பவல் லைக் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபுல் டாஸ் எப்படி விட்டாருன்னு என்னால் இன்னும் யோசிக்கவே முடியல. ப்ராசஸே ஆகலை. எங்கெங்கேயோ போட்ட பால் ஒரு யார்கர் பால்லாம் ஸ்ட்ரெயிட்ல வந்துட்டு ஒரு 4 அடிச்சாரு அம்பையருக்கு நேராக. அந்த ஃபுல் டாஸை வந்துட்டு நேராக காலில் வாங்கினது மட்டும்தான் ஒரு மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்துட்டு ஒரு பயமுறுத்தல் வந்துட்டு சகலையும் பயமுறுத்திருச்சு. 4 overs 62 run கொடுத்துட்டாரு. அதுவும் ஒரு வரியிங் சைன்ஸ் ஃபார் இந்தியாவாக இருக்கு. இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். கிஷோர் நீ பேசணும்னா பேசல, நான் பேசிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆர்ஆரை உடைக்கணும்னா ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் முடியும், சாவலோட அடிச்சுட்டாவே முடிஞ்சிச்சான் டீம் காந்தின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை தான் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஆடுறாரு, செகண்ட் ஹாஃப் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால கரெக்டாக ஆடுறாரு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டை பற்றி அவரே பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்புல ஃபர்ஸ்ட் போலிங்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னா 9th over ட்ரூவ் ஜுரல் வந்து இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. சப்போஸ் அந்த 9th over ட்ரூவ் ஜுரல் பதிலாக அவேஸ்கான் இன்ஜுரி ஆகி தான் பண்ணிருப்பாங்க. 3 over இருக்கு, ஒரே ஒரு தான் போட்டிருக்காரு. ஆனா 3 over யாரை வச்சு போட்டிருப்பாங்க, ஏன்னா 5 ball தான் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பண்ண போலிங் தப்பு. இதே மாதிரி பிளே ஆஃப் 1 இல்ல பிளே ஆஃப் 2ல மாட்டீங்கன்னா அப்ப காலி. போலிங் போட போறோம் நாங்க ஃபர்ஸ்ட், பேட்டிங் அவங்க ஆட போறாங்கன்னு நினைச்சு 9 overs அந்த மாதிரி அவேஷ்கானோ இல்ல சந்தீப் சர்மாலோ இல்ல அஸ்வினோ யாராச்சும் ஒருத்தர் இன்ஜுரி ஆயிட்டா 5 ball வச்சு போடணும். அந்த 3 over 2 over ரியான் பராக் கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இருக்க 4 மேட்ச் ஆச்சு, ஆல்டர்னேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரோமன் பவுல் கிட்ட பால் கொடுத்துடலாம், போட்டோம். மீடியம் பேஸ் போடட்டும், இல்ல ரியான் பராக போட வைக்கலாம், இல்ல அந்த கோலர் கார்னர் வர போறாரு, ஏன்னா பட்லர் போறாரு, அவருக்குள்ள உள்ள கூட்டணும், அவரை ஸ்பின் போட வைக்கிறதோ ஏதோ ஒரு 6th option ட்ரை பண்ணாம இல்ல நாங்க இன்னைக்கும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது க்ளோஸ் மேட்சா போயிடுச்சு. அதனால இல்ல நாங்க இப்படியே தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் இப்ப செகண்ட் ஹாஃபும் பேசிடுறாரு, ஒரு 4 point இருக்கு அதிகமா. அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஸ்டார்ட் கன்ஃபார்ம் நம்ம சொன்ன மாதிரி அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஆடி இருக்க மாட்டாங்க, அவரும் ஃபிளாப் ஆயிருப்பாரு. கேட்ச் விட்டாங்க, ரியான் பராக்கும் கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டே போனாங்க. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஹெட்மேரும் சரி போகலும் சரி என்னை பொறுத்தவரைக்கும் இன்னமும் அவங்க ப்ரூவன் கேண்டிடேட் இல்லை. அதை இன்னைக்கு ஹெட்மேர் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு 6 அடிச்சிட்டாரு, 2 டாட் போட்டாரு. அடுத்த பால் என்ன ஃபுல் டாஸ், இல்லை நான் வெளியே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆடி அவர் அங்க நான் இல்லை நான் இன்னமும் மெச்சூர் ஆகல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் காமிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் கேட்டீங்களா, லாஸ்ட் பால் என்னது லோ ஃபுல் டாஸ். இன்னைக்கு புவனேஸ்வர் காட்டினாரு, 6 ball 3 லோ ஃபுல் டாஸ் போடணும். ஆல்ரெடி சொன்னேன், யார்கர்ஸ் போடாதவங்க இந்த ஷார்ட் பால் போடாம லோ ஃபுல் டாஸ் கன்வெர்ட்டே பண்ண முடியல. ஒன்னே ஒன்று சீக்கியாரு தான் 4 அடிச்சாரு. அதே மாதிரி லோ ஃபுல் டாஸ்
அவர் சுட்டு கைங்க கிளிக் பண்ணா 2 ரன், இவனுக்கு ஃபீல்டிங் சரியா பண்ண மாட்டாங்க. ஒரு தள்ளுனா 2 ரன் ஓட்டுருக்கலாம், மேட்ச் இன்னும் ட்ரா ஆயிருக்கும். அதை பண்ணாம நான் சுத்துவேன், ராங்கான பேட்டை போட்டு. ஓகே, ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிரெடிட் புவனேஸ்வருக்கு தான் கொடுக்கணும். பவர் பிளேல அந்த எடுத்த 2 விக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தா 16th ஓவர் பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டான், 3 ரன் 1 விக்கெட். அதுதான் அப்படியே மேட்ச் நிக்க வச்சது. அதுக்கப்புறம் நடராஜன் 14th ஓவர்ல நல்லா போட்டாரு. டக்குன்னு ஹெட்மர் ஒரு 6 அடிச்சு மேட்ச் மாட்டி விட்டாரு. ஏன்னா அதுவும் அப்பயே நல்லா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 19th ஓவர் சொல்லி ஆகணும், மறுபடியும் அந்த ஒரு 6 கொடுத்துட்டு கம்பேக் கொடுத்துட்டு. இதுதான் பிளஸ். அவங்க இன்னமும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா தனகராவ் காமிச்சுதான் இருந்தாங்க, கையில இருக்க மேட்ச்ல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படியே காமிச்சாங்க. அந்த லாஸ்ட் ரன் அவுட் அப்போ கூட உள்ள பேசுறப்ப கூட சொல்லியிருக்கலாம் தள்ளனா போதும்னு, அவர் தள்ள மாட்டாரு. இந்த தப்புங்க பண்ணின்னு இருக்காங்க, இதை அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா விக்கி சொன்ன மாதிரி அவங்க டிசர்விங் டீம் தான், கப் அடிக்கலாம். இந்த தப்பும் அவங்க ரெக்டிஃபை பண்ணலன்னா கப் அடிக்க முடியாது. முடிச்சிட்டேன். இன்னும் இன்னைக்கு ஒரே ஒரு மேட்ச்ல இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு சாமி இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஒரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஹெட் வந்துட்டு அஸ்வினை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி லைக் தடுமாறிட்டு தான் இருந்தாரு. பவர் பிளே முடிஞ்சு அடுத்த ஓவர் திரும்ப அஸ்வினுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், அங்கதான் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு ஸ்டில் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, 16th ஓவர் 17th ஓவர் ஸ்பின்னுக்கு தராங்க. அது அவங்கள வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலா வந்துட்டு சகல் போட்ட ஓவர் தான் மேட்ச் டிஃபரன்ஸ். நீ சகல் போட்ட ஓவர்ல வேற யார் போட்டிருந்தாலும் இவ்வளவு ரன் போயிருந்திருக்காது, நீங்க ரொம்ப ஈஸியா வின் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த சகல் போட்ட அந்த ஒரு ஓவர்ல தான் நிதிஷ்குமார் ரெட்டி 2 6 ஒரு 4 கடைசி 3 பால் 16 ரன் அடிச்சாரு. அதுதான் இப்ப காஸ்ட் பண்ணுது. இதுவும் மாத்தவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. லைக் லாஸ்ட் ஓவர்ல ஒரு டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின் போடுறது, அது வந்துட்டு அது மேட்சுக்கு மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. அவங்க தோத்து போகாதனால அது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு. இன்னைக்கு 200 ரன் போயிருக்கவே கூடாது. 170 180 தான் வந்திருக்கணும். அவர் சகலை வந்துட்டு டெத்துல யூஸ் பண்ண அது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்கள காஸ்ட் பண்ண மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பிரசன்டேஷன் பார்த்துட்டு தான் நானு அதையும் கேட்கறாங்க, இந்த மாதிரி 10 ஓவர் ஸ்கோர் கம்மியா போச்சு அப்புறம் ரன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சஞ்சு அவங்க கிட்ட கன்வின்சிங்கா இருக்கணும். ஒரு பாயிண்ட் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் பேட்ஸ்மேன் பராமரிச்சது ஓல்டாக பேட்ஸ்மேன் பட ஆரம்பிச்சிச்சு, அதனால எங்க போலர்ஸ் டேக் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் போடுறாரு. கண்டி இல்ல நாங்க ஒழுங்கான லைனை போடல, அந்த வார்த்தையை சொல்லல. அதெல்லாம் இன்னமும் அவங்க அதை பத்தி யோசிக்கல. விக்கி போயிருக்கு, நீங்க கண்டினியூ. பிரபு பேசிட்டு இருந்தார்ல, அந்த பாயிண்ட் தான். லைக் சஞ்சு வந்துட்டு லைக் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாரு. அது நீங்க ஆப்வியஸா உங்க மிஸ்டேக். அதை நீங்க அட்மிட் பண்ணாம லைக் நீங்க பால் மேல தப்பு போட்டா பால் ஓல்ட் ஆகுங்கிறது ஒரு நார்மலா கிரிக்கெட் விளையாடுற எல்லாத்துக்கும் தெரியுற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பால் ஓல்ட் ஆனால பேட்டர்ஸ் டேக் ஆன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது லைக் ஒரு மாதிரி சைல்டிஷா தான் இருக்கு. ஸோ அதனால லைக் அதை இது பண்ணிக்கிட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ்ல அவங்களுக்கு பெட்டரா இருக்கும், ஃபைனல்ஸ்ல போய் கப் அடிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், வேற என்ன. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே போகிறேன். முன்னாடி போன மேட்ச்ல சொன்னேன், எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் இந்த மாதிரி உதப்பட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி மாதிரி எஸ்ஆர்ஹெச் கிடையாது. இது ஒரு வேற மாதிரி ஒரு எஸ்ஆர்ஹெச்சாக தான் தெரியுறாங்க. அண்ட் அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் கன்சாலிடேட் பண்ணுவாங்க, மார்க்ரம தூக்கிட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்கன்னு சொல்லி. அந்த அன்மோலுக்கு பதில் மேபி ராகுல் திரிபாட்டிக்கே போயிருக்கலாம், இல்லை மயங்க் அகர்வால பரவாயில்லன்னு 1 டவுன் ஆட வைக்கலாம். அது இன்னும் யோசிக்காம இருக்காங்க. அது இன்னும் அவங்க சேஞ்ச் பண்ணதான் அவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா மாற முடியும். ஏன்னா ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டை யூஸ் பண்ணலாம். அன்மோல் பிரீத் சிங் ஒரு சில மேட்ச் லாஸ்ட் இயர் அபிஷேக் சர்மா உட்கார வச்சு ஓப்பனிங் 1 டவுன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுவே ஃபெயிலியர் தான். அண்ட் ஒரு கீப்பிங்லாம் நிக்க வச்சு எக்கச்சக்கமா பைஸு 4 வைடு தடுக்கல, கைக்கு வர பால்லாம் மிஸ் பண்ணாரு, கொஞ்சம் போரா இருந்தாரு விக்கெட் கீப்பிங்ல. அப்புறம் தான் அவரை ட்ராப் பண்ணாங்க திருப்பி. ஸோ அந்த மாதிரி போகாம கொஞ்சம் ப்ரூவன் கேண்டிடேட்கே போகலாம், மயங்க் அகர்வாலோ இல்லை ராகுல் திரிபாட்டிக்கோ. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அண்ட் மார்க்கோ யான்சன் அவரு சுத்தமா கான்ஃபிடன்ஸ் இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் போட்டு கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போட்டு கொடுக்குறாரு, 4 ஓவர் போட்டு 45 ரன் 46 ரன் கொடுக்குறாரு, விக்கெட்லெஸ்ஸா போறாரு. அண்ட் நம்ம பாக்குறோம் அவ்வளோ நல்லா போட்டுட்டு இருக்காங்க டெத் ஓவர்ஸ்ல. இப்ப நடராஜனுக்கு எந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்கணுமோ பேட் கமின்ஸுக்கும் அந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். முதல்ல பவுலர் ரொட்டேட் பண்றதுக்கு யாருக்கு எந்த ஓவர் கொடுக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபேன்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பென்னல்டிமேட் ஓவர் நடராஜனுக்கு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 16 ரன் போயிருந்ததுன்னா ஒண்ணுமே கிடையாது அவர் 19th ஓவர் போடுறதுக்கு. அது கரெக்டா யோசிச்சு இப்போ விக்கெட் தேவை, பிரேக் த்ரூ விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம எப்படி சிஎஸ்கேல 10 ரன் வந்தா விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுக்கிறாரு சொல்றோமோ, நடராஜன் எஸ்ஆர்ஹெச்க்கு அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால தான் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 மேட்ச் ஆடி டபுள் டைம்ஸ் மேட்சஸை விட விக்கெட் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஆவரேஜ் 2 விக்கெட் எடுக்கிறாரு ஒரு மேட்சுக்கு. அவரு ஒரு 6 கொடுத்தும் ஃபர்ஸ்ட் பால்ல கண்டெயின் பண்றாரு. சரி, அவர் கண்டெயின் பண்ணாரு, அதோட முடிஞ்சிச்சா? இன்னமும் 2 ஓவருக்கு 21 ரன் தான் அடிக்கணும்.
பேட் கமின்ஸ் கரெக்டா போடுறாரு, இவங்களுக்கு இதுதான் போடணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் நல்லா ஆடுறவங்க தான். துருவ் ஜோராலா இருக்கட்டும், ரவுமன் பவலா இருக்கட்டும். ரவுமன் பவல் வேற நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாரு. அப்போ 4 பாலுக்கு 11 ரன்னும் ரொம்ப அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கவர்கிட்ட 4 பால் டாட் பால் போடுறாரு. அது ரொம்ப ரொம்ப இதா இருந்தது. டெலிவர் பண்றாரு. ஒரு சிலர் தான் நிறைய வாட்டி இந்த பாயிண்ட் சொல்லிட்டு திருப்பி சொல்றேன், அந்த கேப்டன்சி எடுத்துக்கிறப்போ ஒரு சிலருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடவே தானா வரும். நல்ல லைன் போடுவாங்க, நல்ல லென்த் போடுவாங்க, அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் மேல கேரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரா பேட் கமின்ஸ் இருக்காரு, டெலிவர் பண்றாரு. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி கிஷோர் வந்து திருப்பியும் அந்த நிதிஷ் ரெட்டியை வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்ல வைக்கிறான். ஆனா அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அவரு 2 மேட்ச் வந்து அவங்க உதப்பட வேண்டிய மேட்சை நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கும் அவங்க பேட்டிங்ல அவராலதான் வந்து ஸ்டெபிலைஸ் ஆச்சு. இல்ல புரியுது, நீ அந்த 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 பாயிண்ட் நம்ம ஃபெயிலியர் அப்புறம் பேசலாம். இல்ல புரியுது ரெண்டு மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடல அவரு, நீ போய் பாரு, ஸ்கோர் அடிக்கலடா. ரெண்டு சாம்பிள் சைஸ் வச்சு பண்ண முடியாதுடா. இப்போ சஞ்சு சாம்சன் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா ரெண்டு மேட்ச் பண்ண திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. 2 மேட்ச் அவுட் ஆனது வேற, 2 மேட்ச் வின் பண்ணி கொடுக்கறது வேற. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் என்ன பொறுத்த செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வர்த் இல்ல, அவ்வளவுதான். அது உன்னோட கருத்து, நான் என்னோட கருத்து நான் சொல்றேன். அவரு நல்ல டேலண்டா தான் தெரியுறாரு. என்ன வந்து இல்ல அவர் சொன்ன தப்புன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேசு, செகண்ட் இன்னிங்ஸ் இல்ல. நீ வந்து அவருக்கு தேவையான கிரெடிட் கொடுக்கலன்னு நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்துட்டேன், நான் செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ பேசுறப்போ கவனிச்சிருக்கேன், நான் செகண்ட் இன்னிங்ஸ் தான் இல்லன்னு சொல்றேன். இல்ல நான் நீ பேசுறது கவனிச்சேன். இன்னைக்கு அவர் செகண்ட் இன்னிங்ஸே ஆடல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நான் நிறைய. நீ அதை பத்தி தானே பேசிருக்கணும். நீ வேற ஒண்ணு பத்தி பேசுறல, அதுக்கு நான் அதுக்கு உடன்படலன்னு நான் சொல்றேன். இல்ல அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ப்ரூவ் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல அப்படிங்கறதா சொன்னாரு தவிர, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா ஆடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணாதானே லைக் பேட்ஸ்மேன் அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துட்டு ஆடுறது. அதுதான் அவர் சொன்னாரே தவிர, மத்தபடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான கிரெடிட் கொடுத்தாரு அவரு. இல்ல அவர் அப்படி ஆடினாலும் அவங்க டீம் மொத்தமா தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து அவங்க டீம் எல்லாரையும் தான் சொல்றோம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடலன்னு சொல்லி. அதுல ஸ்பெசிஃபை பண்ணி இப்போ அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படிலாம் சொல்லல. ஆனா அவர் சயின்ஸ் காட்டுறாரு, நல்ல சயின்ஸ் காட்டுறாரு. ஒரு ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ல இருப்பாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் எனக்கு தோணுது. அதனால அந்த கிரெடிட்ஸ் அவர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் பார்க்க எனக்கு ப்ராமிசிங்கா தான் இருக்கு. அவர் ரொம்ப சீக்கிரம் இல்ல, அவர் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடி தான் காட்ட போறாரு அப்படி எனக்கு தோணுது. அதனால நான் சொல்றேன் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் ஸ்ட்ரெயிட்டாவே. அவர் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மேட்ச் இன்னும் கூட ஃபெயில் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறவர் செகண்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு ப்ரெஷர்ல தான் ஆடினாரு. அதே மாதிரி நேற்று ஒரு பாயிண்ட் கிஷோர் சொன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் சொல்லல, அவர் எந்தெந்த மேட்ச்லாம் ஆடுறாருன்னா விக்கெட்ஸ் போயினே இருக்கப்போ வந்து ஆடுறது இல்ல, ஆடிட்டே இருக்கப்போ வந்து ஆடுறாருன்னு சொன்னா இன்னைக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. அவரும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடினாங்க. நேற்று ரிவ்யூல கிஷோர் இந்த பாயிண்ட் சொன்னா, அதுக்கு தான் நான் இப்போ கிரெடிட்னு பேச வந்தேன். இன்னைக்கு அவரால் தான் ஜெயிச்சாங்க, அவரால் தான் ஸ்டெபிலைஸ் ஆச்சு இன்னிங்ஸ்னு எனக்கு தோணுது. அவ்வளவு சீக்கிரம் கிளாஸ் ஆடி இருந்தாலும் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் பஞ்சாப் மேட்ச்லயும் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் வந்து அடிச்சு கொடுத்தாரு. விக்கெட்ஸ் போச்சு, 4 விக்கெட் விட்டாங்க, அன்னைக்கும் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் அடிச்சாரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்றது ரொம்ப நாள் தூரமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆடி இருக்கிறது 2 இன்னிங்ஸோ 3 இன்னிங்ஸோ தான் செகண்ட் இன்னிங்ஸ். எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண எல்லா மேட்சும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அதனால நான் அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் நான் நட்டுவை பத்தி பேசிட்டேன். ஆர்ஆரும் வந்து இன்னொன்னு நான் அக்ரி தான் பண்றேன். இன்னைக்குமே அந்த சாயால வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து டெத் ஓவர்ஸ்ல போட வைக்கிறதுக்கு ஏன் ரீசன் நான் நினைக்கிறேன்னா, அவங்களை அந்த 5 பவுலர் ஆப்ஷனோட போறது தான். அது அவங்களுக்கு பெரிய இருக்க டிராபேக் தான். இப்போ சாயால் அடி வாங்குறாரு, ஒரு ஓவரை தள்ளலாம், வேற இருக்குன்னு போக முடியல அவங்களால. சாயாலே அடி வாங்குறாருப்போ பராக்கு கொடுக்கலாமான்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அதனால சாயாலுக்கே கொடுப்போம், மேபி தூக்கி போடுவாரு, ஒரு விக்கெட் எங்கன்னா கிடைச்சதுன்னா அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இன்னொன்னு முன்னாடி நீங்க பேசின பாயிண்ட்டுக்கு திருப்பி வரேன். வேர்ல்டு கப் எடுத்திருக்காங்க, சால் ஆடுவாரான்றது கொஸ்டின் மார்க் தான். 3 ஸ்பின்னரோட எல்லாம் போக மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. அதுவுமே அதுக்கு பதில் நடராஜனே ஒரு பேக்கப் ஆப்ஷனாவோ இல்ல 11ஸ்லயோ எடுத்திருக்கலாம். அதுவுமே டிசப்பாயிண்டிங் தான். ஆர்ஆருக்கு இந்த 2 ஸ்பின்னர்ஸ் 3 பவுலர்ஸ் வச்சு போறது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறதுல நானும் அக்ரி பண்றேன். வேற யாராவது கண்டினியூ பண்ணணும்னா பண்ணுங்க. அதான் லைக் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க ரோமன் போவல இல்லை ரியான் பராக் யாராவது அவங்க பவுலிங் போட வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா லைக் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்துருச்சு, 10 மேட்ச் எல்லாம் ஆட்டாங்க. அப்படி இருக்கும்போது லைக் நீங்கள் உங்களோட எல்லா ரிசோர்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் லைக் பிளே ஆஃப்ஸ் அப்போ நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா தப்பிக்க முடியுங்கிறது தெரியும். கிஷோர் கரெக்டாக சொன்னார், 5 பவுலரை வச்சு ஆடினா வாய்ப்பே கிடையாது, அவங்க மாட்ட போகிறாங்க. அவர் கிஷோர் சொன்ன மாதிரி அது குவாலிஃபயர் 1லையோ இல்லை குவாலிஃபயர் 2லையோ எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டினாங்கன்னா அதுக்கு ரீசன் கிஷோர் சொன்னதை
அந்த 5 பவுலர் யூஸ் பண்றது தான். அதை என்னைக்கு அவங்க யோசிக்க போறாங்க, இல்ல என்னைக்கு அது வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது தெரியும், அந்த இது வரப்போகுதுங்கிறதே தெரியல. பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டு நோட் ஆன் அ பாயிண்ட், இந்த ஐபிஎல்ல அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. டெக்னாலஜிலாம் வந்துட்டு எவ்வளவோ வந்துருச்சு, பட் ஸ்டில் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு நாட் அவுட் கொடுத்தாரு, அதை ஏன் யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணல. 3 ஆங்கிள் போட்டு காட்டுறாங்க, 3 ஆங்கிள் போட்டு காட்டியுமே வந்துட்டு அதை நாட் அவுட்ங்கிறாரு. லைக் தேங்க் காட் நீங்க வந்துட்டு ஹெட் அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. லைக் மேபி வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மேட்ச் காஸ்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா, இவ்வளவு டெக்னாலஜி வந்து ஸ்டில் வந்துட்டு லைக் புவர் டிசிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ லைக் அதை கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. புவர் அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஐபிஎல் கண்டினியூஸ், எஸ்பெஷலி திஸ் சீசன். அண்ட் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்போ அவங்க தப்பான டிசிஷன் கொடுக்குறாங்க, திருப்பி இவங்க ரிவ்யூ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். தப்பான டிசிஷன் போயிருக்குன்னா திருப்பி கன்சிடர் பண்ணுங்கன்னு. அதையும் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா திருப்பி அதையும் அவங்க தான் பார்க்கணுங்கிறதால பண்ண மாட்டாங்களோ ஒன்றும். இல்ல ஆக்சுவலி அஸ்வின் அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிருக்காரு, பட் அது டிஎன்பிஎல்ல ஒரு ரிவ்யூக்கு வந்து டிஎன்பிஎல் இல்ல, நீங்க டிஎன்பிஎல் இல்ல, போன சீசன்லயே ஆர்சிபி மேட்ச் மேக்ஸ்வெல் விக்கெட்டோ என்னமோ எடுப்பாங்க, ரிவ்யூ போயிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா எல்பிடபிள்யூ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு. ஒரு டே மேட்ச் இதுல நடக்கும், சாரி அது என்ன சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்கும். பவுல்ட் வந்து காலி பண்ணிருவாரு, டாப் ஆர்டர் 2 பேரும் காலி ஆயிடுவாங்க. ஷமாதை வந்து 1 டவுன் இறக்குவாங்க, 2 டவுன் வந்து மேக்ஸ்வெல் வருவாரு. இவர் வந்து ஒரு எல்பிடபிள்யூ கால், சாரி வைடு கால், இவர் இங்க நின்றுட்டு நகர்ந்துருவாரு ஃபுல்லா மேக்ஸ்வெல். அது வந்து இவர் ரிவ்யூ போவாரு, அவங்க வந்து நாட் வைடு கிடையாது, வைடு தான் சொல்லிடுவான் அம்பையர். அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, திருப்பி போயிட்டு இன்னொரு வாட்டி ரிவ்யூன்னு கேட்டுட்டு இருப்பாரு. சஞ்சு சாம்சன் வந்து சிரிச்சுட்டே விடுங்கன்னு சொல்லுவாரு. அதான் லைக் மேபி அந்த ஆப்ஷன் வைக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. எதுக்கோ வைடு நோபாலுக்குலாம் ரிவ்யூ எடுத்து பாக்குறதுங்கிறப்போ ஒருத்தங்க கன்வின்ஸா இல்ல அப்படிங்கிறப்போ திரும்ப பாரு, திரும்ப இன்னொரு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னொரு 2 நிமிஷம் சேர்த்து வேஸ்ட் பண்ணி அது டிசிஷன் ஓவர்டன் ஆனா அது வந்துட்டு லைக் பெனிஃபிஷியல் தானே. பட் மேபி 3rd அம்பையரோட சேர்த்து இன்னொரு ஒரு அம்பையர் 4th அம்பையரா வச்சு அவரும் டிசிஷன்ல இன்க்ளூட் ஆகலாம், அவர் வந்துட்டு சொல்லலாம், 3rd அம்பையர் அவர் கைடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். பட் இன்னும் கிரிக்கெட் எவால்வ் ஆக அது வந்துட்டு தெரியும். பட் ரொம்ப புவர் இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டாண்ட். நேத்துமே பஞ்சாப் மேட்ச்லயுமே வந்துட்டு லைக் அம்பையரிங் வந்துட்டு ஒய்டு கொடுக்கறது அது எல்லாமே வந்துட்டு லைக் அவங்க என்னன்னா லைக் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்களுக்கே வந்துட்டு ஒரு இதுவா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்ட்ரிச் கிளாஸினுக்கு வந்துட்டு ஒரு ஒய்டு இல்லைன்னு ஒன்று கொடுத்தாங்க, பட் ஆனா அவர் அம்பையர் 3rd அம்பையர் சொன்னாரு பேட்ஸ்மேன் ஆன் இஸ் டோஸ் அப்படிங்கிறாரு. பேட்ஸ்மேன் ஆன் இஸ் டோஸ்ங்கிறப்போ நார்மலா நின்னா அவர் தலைக்கு மேலதானே போயிருக்கும். ஸோ எப்படி இது பண்றது தெரியல. அதே மாதிரி அந்த ஒய்டு கைட்லைன்ங்கிறாங்க, அது திடீர்னு ஒரு நாள் உள்ள போது ஒய்டு கொடுக்குறாங்க, திடீர்னு வெளில போது ஒய்டு இல்லைங்கிறாங்க. மேபி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணு வியூவர்ஸ்க்கு தெளிவா சொல்லிடணும், இதுதான் ரூல் இப்படிதான் ரூலுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது பிளேயர்ஸ்க்கே இன்னும் தெரியாது, தெரியவா பிளேயர்ஸே வந்து அங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதான் லைக் தெரியல அது எப்போ மாறப்போகுது. பட் ஐபிஎல் அபினவ் முகுந்த் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கு இன்னும் புரியலங்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கமெண்ட்ரியில சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப எதுக்குங்க இதுக்கு வைடு கொடுத்தாங்க, போன ஓவர்ல இதே மாதிரி ஒண்ணு நடந்தது, வைடு கொடுக்கல, இப்போ வைடு கொடுக்குறாங்க, எனக்கு ஒன்னும் புரியலங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஒரு மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, ரிவ்யூல போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்படிதான் பண்ணாங்க, அதனால தேவையில்லாத வேலையா இருக்கு. அம்பையருக்கு ஒரு வேலையில நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஹைட்டா போதா, ஷோல்டர் மேல போதா, வைடு கொடுத்துடலாம், ரிவ்யூ போயிருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணு போயிருக்கலாம், போகாம விட்டாங்க, அப்புறமா செக் பண்ணா அது கீழே போயிட்டு மேல போயின்னு இருக்கு, ரோவன் பாலுக்கு குட் டிசிஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்க சும்மா கிளாஸனுக்கு அது நோ பால், ஆனா கொடுக்கவே இல்லை, ஐ மீன் வைடு கொடுக்கவே இல்லை. அதனால ரொம்ப அவங்களோட வேலை கம்மியான மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வைடு நோ பாலுக்குலாம் வந்துட்டு இந்த ரிவ்யூஸ் வைக்கிறனாலதான் வந்துட்டு கன்ஃபியூசிங்கா இருக்கு. அவருக்கு நோபால், அவருக்கு இது கொடுக்கல அப்படிங்கிறது. பேசாம எடுத்துட்டா அம்பையர்களுக்கே அதை ப்ரெஷர்ல போட்டு அவங்க ரைட் டிசிஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷத்துல யாரும் வைடு கொடுக்கல பண்ணலங்கிறதுக்கு இது பண்ணி பெரிய அது இஷ்யூவா ஆக்கல. நார்மலா இப்ப பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறான் இல்லையா, அது ஒரு குரூசியல் டிசிஷன், அதுக்கு மட்டும் ரிவ்யூஸை வச்சுட்டு நார்மலா வந்துட்டு இந்த வைடு நோபால்லாம் வந்துட்டு அம்பையர் கொடுங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் அவங்களாவது யோசிக்காத தோணும், ஓகே நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும். இல்ல இதுல நானுமே டிஃபர் தான் பண்றேன். கிஷோர் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இல்ல இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரிவ்யூ தேவையில்லை. இப்ப எப்படி நோ பாலுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் கிடைக்குதோ அந்த மாதிரி வைடுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் கொடுக்கணும். அப்படி என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த வைடு மூலியமா தான் மேட்சே மாறும். அம்பையர் லாஸ்ட்ல ஒரு பால் வைடு கொடுக்காம போயிடுனா அது வின் பண்றதோ வின் பண்ணாம போதும், அது எல்லாமே அது ஒண்ணுதான் மெயின். அதுக்காக ரிவ்யூ கரெக்ட் தான். ஆனா சில்லியா தேவையில்லாம எடுத்துக்காம நீங்க அந்த லெக்க நோ பாலுக்கு எப்படி சிக்னல் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி கரெக்டா நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் வைடா இல்லையான்னு.
வைடு போச்சா சிக்னல் அந்த சவுண்ட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒயிட் பால் முடிஞ்சிச்சு. அப்படி போய்க்கலாம் ரிவ்யூ பண்ணலாம். அதேதான் தெரிய மாட்டேங்குது. ஒரு பால் கைட்லைன் குள்ள போது வைடு கொடுக்குறாங்க, கைட்லைன் வெளில போது இல்லங்கிறாங்க. இல்ல டெய்ட் அம்பர் பாக்குற ஆங்கிள் பாத்துட்டா இருப்பாங்க, கன்ஃபார்ம் நல்லாவே தெரியும். நான் அதை அக்ரி பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம ஏரியா மேட்ச்லயே வந்து அம்பேருக்கு நேரம் ஒருத்தர் நிக்க வச்சிருவாங்க. ஏன் அவன் அம்பேர் தப்பா வைடு கொடுக்குறாங்க, நீ போய் பின்னாடி நின்று கூட நீ பார்த்து சொல்றான்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் சொன்னது கரெக்ட். இது இந்த வைடு வந்து கொடுக்க வேணாம், ரிவ்யூ கொடுக்க வேணாம்னு சொல்லி அதனால நிறைய மேட்ச் போயிருக்கு. வேர்ல்டு கப் ஃபைனல்ஸே பார்த்துருப்பீங்க நீங்க. 2019 வந்து இங்கிலாந்து வின் பண்றப்போ என்ன நடந்தது அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு குரூஷியலா இருக்குன்றதுனால தான் அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய மேட்ச் வந்து கிட்ட ஒரு 1 மேட்ச் 2 மேட்ச் போகிறதுல ஒரு வைடோ 2 நோ பாலோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் மேட்சையே காஸ்ட் பண்ணும். அது ஒண்ணு. இன்னொருக்கு கிஷோர் சொன்னதுக்கு டிஃபர் பண்றேன். அதுக்கும் தேர்ட் எம்பையர் போயிடலாம், அவங்களே சிக்னல் கொடுக்கலாம். அப்போ ஆன்ஃபீல்ட் அம்பையர் தேவை கிடையாது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஆஃப் கேமரா பேசியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே கேமரா போயிடலாம். அப்போ ஆக்சுவலி கிரிக்கெட் என்னன்னா ஹியூமன் எரர்ஸும் சேர்ந்து கலந்தது தான் கிரிக்கெட். அப்படிதான் டிசைனே பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே பெர்ஃபெக்டா இந்த இது கபடி மாதிரியும், கபடிலையும் ஹியூமன் எரர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அம்பையர்ஸே இல்லாம ஃபுல் டெக்னாலஜி வச்சு பண்ற மாதிரி ஒரு கேம் கிடையாது கிரிக்கெட். ஹியூமன் எரர்ஸ் இருக்கணும், அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா நடக்கணும். அது மூலியமா தான் பிளெண்ட் பண்ணி ஒரு வர கேம் தான் கிரிக்கெட். ஃபுல்லா தூக்கிட்டு அம்பையர்ஸே போயிடணும், ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸே தேவையில்லை. வைடு நோபால் பார்க்க தான் இருக்காங்க, பால் கொடுக்கறதுக்கு. பால் ஏதாவது மிஸ் ப்ராக்டிஸ் பண்றாங்க. வைடு அந்த லைனு டிராம்பிள் லைனு அவ்வளோ கணிக்கிற முடியறவங்களுக்கு கேமரா வச்சு ஏதாவது தப்பு நடக்குதான்னு பார்த்துட்டு யாருமே இல்லாம பிளேயர்ஸ் மட்டுமே ஆட வைக்க முடியும்ல. இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், திருப்பியும் அதுதான் எனக்கு தோணுது. அதுவும் சிக்னல் போடணும். இப்போ நோபால்க்கு ஏன் போடுறாங்கன்னா நோபாலால வந்து ஃப்ரீ ஹிட் கிடைக்குது அடுத்த பால். ஸோ அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது மேட்ச்லங்கிறதுக்காக தான் அதுக்கு போயிருக்காங்க. வைடுக்கு அந்த மாதிரி இல்லைங்கிறதால அதுக்கு போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, ஹியூமன் எரர்ஸ் கொண்டதுதான் வந்துட்டு கிரிக்கெட் கேம். அப்படி இருக்கும்போது அந்த வைடு கொடுக்கறது நோபால் கொடுக்கறதுங்கிறது அம்பையர்ஸே கரெக்டா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஃபைன், அது இருக்கிறது தப்பு இல்லை. அதை யூட்டிலைஸ் பண்ணியும் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்கு. அப்படிங்கிறப்பதான் என்ன சொல்றது, ஒரு ஃபன்னி திங்கா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு கமெண்ட் அந்த ஈவன் அது அம்பையர் வாய்ஸ் தான், தேர்ட் அம்பையர் வாய்ஸ் தான், ஹென்ரிச் கிளசின் பேட்ஸ்மேன் ஆன் இஸ் டோஸ் அப்படிங்கிறாரு. ஆன் இஸ் டோஸ் அந்த அது வந்துட்டு லைக் ஈவன் தோனியே போன மேட்ச்ல வந்துட்டு கேட்டாரு. இல்ல ஆக்சுவலி எனக்கு அப்படிதான். ஆமா, எனக்கு அப்படிதான். எனக்கு இத்தனை நாள் அப்படிதான் யோசிச்சிட்டு இருக்கேன். அவன் இன்னைக்கு சொன்னதை அவர் சொன்னதை பார்த்து பேட்ஸ்மேன் ஆன் இஸ் டோஸ் அப்படின்னா அப்போ வந்து 6ல இருந்தா மட்டும் தான் வைடு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. இவ்வளவு நாள் தெளிவா இருந்தது ஒரு டவுட் நமக்கே வருது. அப்போ அதெல்லாம் தான் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கேட்கற மாதிரி தான் வைக்கிறாங்க. அதை எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க. வேற பாக்குறாங்க, பிக் ஸ்கிரீன்ல வேற பாப்பாங்க, அந்த ரிவ்யூ போடுவாங்க. அப்படி இருக்கும்போது லைக் தெரியல, மாறணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. எல்லாரும் ஃபினிஷிங் தாட்ஸ் சொன்னீங்கன்னா அடுத்த மேட்ச் போயிடலாம். எஸ்ஆர்எச் இந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர்ஆர் பத்தி கிஷோர் நிறைய சொல்லிட்டான் ஆல்ரெடி, அவங்க கஷ்டம் தான் அப்படின்னு. அண்ட் இது எஸ்ஆர்எச் வந்து இந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? மேபி அவங்களுக்கு அடுத்த மேட்ச் லக்னோவோட நினைக்கிறேன். ஒன்னு லக்னோவுக்கு சங்கு இல்ல எஸ்ஆர்எச்சுக்கு சங்கு மாதிரி இருக்கு. 2 பேரும் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்களோ? ஆமா, லைக் அது வந்துட்டு ஒரு 2 பேரும் 12 பாயிண்ட்ஸ் கிஷோர். எஸ்ஆர்எச் லக்னோ கூடயும் இருக்கு, லக்னோவுக்கு கொல்கத்தா கூடயும் இருக்கு. லக்னோ தான் ரொம்ப ரிஸ்க் இருக்கு, எஸ்ஆர்எச் இல்ல. நாங்க இன்னொரு 12 பாயிண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறேன். 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எஸ்ஆர்எச்க்கு பிரச்சனை இல்லை, அவங்க இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு ஈஸியா தான் இருக்கு. ஓப்பன் வின் க்ளோஸ் தான் அவங்களுக்கு. லக்னோ தான் டஃப். எஸ்ஆர்எச்சையும் அடிக்கணும், கேகேஆரும் அடிக்கணும், டெல்லியும் அடிக்கணும், மும்பை யாரோ ஒருத்தர்கிட்டையும் அடிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. எஸ்ஆர்எச் ஒரு சில தப்பு தான். ரேவன் கரெக்டா புடிச்சிட்டாரு அபிஷேக் சர்மாவை. அந்த பையன் அந்த 6 ஓவர் கம்மி பால் தான் ஆடுறான்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த அவேஷ் கான் அது ஒரு பால் ஆன அது எங்க அடிக்க வேண்டிய பால் 110 120 மீட்டர் அடிக்க வேண்டிய பால் அது அவர் அழகா கிளான்ஸ் பண்றாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் விக்கி சொன்ன மாதிரி வந்தோம், கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் மார்க்கோ யான்சன் தேவையில்லைதான், அவருக்கு எல்லாம் மேபி எனக்கு மார்க்கம் தான் வேணும், நான் மார்க்கம் தான் போவேன், இவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இல்ல நான் பிலிப்ஸ் ஒத்துக்க மாட்டேன். அந்த மனுஷன் இல்ல, ஒரே ஒரு மேட்ச் வச்சிருக்காருங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல். இல்ல எனக்கு மார்க்ரம் நல்ல பிளேயர் தான், ஆனா அவரை ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 200 ஆடி அவர் 150 140 ஆடினா கூட யாருக்கும் இது இல்ல. அவங்க ஆர்ஆர் சொல்ற மாதிரி தான் கிஷோர் எப்பவுமே
அவங்க ஒரு தேவையான மேட்ச்ல உதவுவாங்கல்ல, அப்பதான் வந்து மார்க்ரமோட அருமை புரியும். கன்சாலிடேட் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு. ஆன்டி ஸ்பின்னர் வேற. நிதிஷ் ரெட்டி வந்து நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு திருப்பியும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மைனஸ்னு சொல்லணும்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ரம்க்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நிதிஷ் ரெட்டிக்கு இருக்குமா தெரியாது. ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடலாம். இன்னைக்கே கூட ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு தோணுச்சு எனக்கு. 2 வாட்டி ஆல்ரெடி ஸ்விட்ச் ட்ரை பண்ணிட்டாரு சாவல. திடீர்னு எல்பிடபிள்யூ ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது. அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஃபேக்டர்ல தான் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மார்க்ரம் ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஆனா அவங்க அவரை நம்ப மாட்டாங்க. ஒரு லாஸ்ட் இயர் கேப்டனு, அதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கும் மிச்ச நல்லா பண்ணிட்டு இருக்க டீம்ஸ்க்கும் மும்பையா சிஎஸ்கே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரன் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இப்ப நம்ம ரானவே எடுத்துக்கோங்க, எத்தனை மேட்ச் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ரன்னு. அவர் பண்றாரு பண்ணலன்றதை தாண்டி அவ்வளோ சான்சஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லா அவர் லீட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வேற கண்ட்ரில வந்து அவர் தான் லீட் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கால வந்து அவரு தான் 2 டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரை நீங்க வெளியே உட்கார வைக்கிறீங்க. திருப்பியும் அவங்க வார்னரு, கேன் வில்லியம்சனுக்கு வார்னர் கேல் வில்லியம்சனுக்கு எல்லாம் பண்ணதே திருப்பி இவருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி இவரும் பண்ணி அது பேர் என்ன ரிலீஸும் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க ப்ரோ, மார்க்ரம் ஃபேன் நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா அவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அவங்களை பொறுத்திருக்கா மார்க்ரமோட பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் நாங்க வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போயிடுறாங்க. பட் சில பிளேயர்ஸை பேக்கப் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் அவர் தான் சொன்னோம். நான் உன்னட்கர் இருக்கானே, அப்ப அவருக்கு தான் போவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி இல்ல, நிறைய வாட்டி புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் போட்டிருக்காருன்னு நினைச்சு பேக்கப் கொடுத்தாரு. அதுவே நல்லா இருந்தது. அதனால ஒரு சில பிளேயர்ஸை பேக்கப் பண்றது நல்லா இருக்கு. நல்ல டீமா இருக்காங்க. போனா நல்லா இருக்கும், பார்க்கலாம். எனக்கு ஈஸி தான் அவங்களுக்கு. மேபி டஃபா இருக்கும். டெல்லி கூட வருவாங்க ஃபைட்டுக்கு, பஞ்சாப் வருவாங்க, சென்னை வருவாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு எப்படியாச்சும் போகணும். எப்படியா லக்னோ வெளியே தள்ளி விடணும். லக்னோ வெளியே தள்ளிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் உள்ள போயிடுவாங்க. அதுதான் இப்போ. ஏன்னா லக்னோ வெளியே போனாதான் எஸ்ஆர்எச் உள்ள போய் சென்னை உள்ள போகும். ஏன்னா கேகேஆரும் ராஜஸ்தான் கன்ஃபார்ம் உள்ள போயிடுவாங்க. அவங்களே அடிக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 2 ஸ்பாட்டு தான் ஃபைட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்எஸ்சி மட்டும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னா சிஎஸ்கே கஷ்டம் தான். ஏன்னா வந்து அந்த பவுலர்ஸ் வேற இப்போ கரெக்டான ஒரு இதுல இல்ல, ஃபார்ம்ல இல்ல. அண்ட் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. தீபக் சார் ஆட மாட்டாருன்னு சொல்றாங்க இந்த சீசன் ஃபுல்லா. இதுக்கு மேல ரோட் டு கண்டினியூ. எஸ்ஆர்எச் லக்னோ மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ண போகுது. எஸ்ஆர்எச் லக்னோ மேட்ச்ல லக்னோ ஜெயிச்சிட்டாங்கன்னா லக்னோவுக்கு ஒரு பிக் எட்ஜ். ஏன்னா லக்னோவும் 10 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, சிஎஸ்கேவும் 10 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர் அந்த டாப்ல இருக்க டீமோட லக்னோ ஆட போறது எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச்சோட தான் நினைக்கிறேன். அந்த மேட்ச் எஸ்ஆர்எச் ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு ஒரு எட்ஜ். கேகேஆரும் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் இருக்கு. டஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த கேகேஆர் கூட லைக் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா கேகேஆர் செகண்ட் ஸ்பாட்ல முடிக்க போறாங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அப்படி இல்ல, அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்ங்கிறது தான் மேட்டர். அதான் லக்னோ ஜெயிச்சிட்டாங்கன்னா லக்னோவுக்கு எட்ஜ். லக்னோ உள்ள போயிடுவாங்க இந்த 2 மேட்ச். சிஎஸ்கேக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஹோம் கேம் இருக்கு. ஆனா அதான் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ராஜஸ்தானோட ஆடுறாங்க. ராஜஸ்தான் வந்துட்டு அப்படியே சேப்பாக்கில் ஆடுறதுக்கான ஒரு டீம் அது. ஸோ அந்த மேட்ச் குரூஷியலா இருக்க போது. அந்த மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லைக் அவங்களுக்கு கொஞ்சம் உள்ள வர்றது ஈஸியா இருக்கும். பார்ப்போம். லைக் இன்னும் இந்த மிட் டேபிள் மட் அப்படிம்பாங்க, அது அப்படியே வந்துட்டு சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தங்க மரத்துக்கு ஒருத்தங்க ஒவ்வொரு நாள் ஒருத்தங்க கையில இருக்கு அந்த 3rd 4th ஸ்பாட்டு. பார்ப்போம். ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க? அவள்தான் ப்ரோ. நாளைக்கு வந்து வான்கடையில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மும்பை வர்சஸ் கேகேஆர் தானே? மும்பை வர்சஸ் கேகேஆர் வான்கடையில் நடக்குது. ஆஃப்டர் லாங் ரன் ஆஃப் ஹோம் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க கேகேஆர். எனக்கு மும்பை தான் ஜெயிக்கணும். பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கு. ஒரு சாம்பியன் சைடு. அண்ட் நம்ம லாஸ்ட் மேட்ச் நீங்களும் நானும் மும்பைக்கு தான் போகணும். கேகேஆர் கொஞ்சம் ஆக்சுவலி இப்போ என்னன்னா கேகேஆர் வின் பண்ணிட்டு போனா நமக்கு மிட் டேபிள்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லதுதான். அவங்க ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா மும்பை வின் பண்ணாலும் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுதான். இது மேல அவங்க வின் பண்ணாலும் 7 கேம்ஸ்க்கு தான் வருவாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த செகண்ட் பிளேஸ்க்கு போறவங்களுக்கான இம்பாக்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்எச் இல்ல கேகேஆர் அவங்கள யாரு இந்த செகண்ட் ஸ்பாட்டுக்கு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். மும்பை ஜெயிச்சாங்கன்னா நாளைக்கு மும்பை தான் ஜெயிக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆன்கோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வச்சு பார்த்தா அண்ட் கேகேஆர் லைன் அப் வச்சு பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலி டாப்ல இருக்க டீமாவே
இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், டாப்ல இருக்க எல்லாரோட டீம்லயும் யாராவது ஒரு இங்கிலாந்து பிளேயர் சூப்பரா விளையாடுற ஒருத்தர் இருக்காரு. அது மே 18க்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த இவர் ராஜஸ்தானுக்குலாம் வந்துட்டு அவர் ஒரு சூப்பர் மிஸ்டேக் சொன்னாரு. அந்த மிஸ்டேக்கோட பட்லரும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாருன்னா வந்துட்டு கால் கேட்மோர்லாம் வந்துட்டு எவ்வளவு மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளச் நாக்கு ஆடி கொடுப்பாருலாம் தெரியல. ராஜஸ்தானுக்கு அவரு, கொல்கத்தாக்கு ஃபில் சால்ட். ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு டஃப் இது இருக்கு. பார்ப்போம் அது வந்துட்டு எப்போ அது டாப் டீம்ஸ் அடிக்க போகுது அப்படின்னு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கிஷோர். அதான் அவங்க சொன்ன மாதிரி தான். இப்போ இவரு பிரபு சொன்ன மாதிரி தான். நாளைக்கு கொல்கத்தா ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை. தோத்துட்டாங்கன்னா அந்த டாப் 2க்கு மறுபடியும் ப்ராப்ளமா தான் வரும் செகண்ட் டீம். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் 4-2 ஜெயிக்கணுன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால டஃப்பா இருக்கும். மும்பை ஜெயிச்சிட்டாங்கன்னா டேபிள் ரன் பயங்கரமா இருக்கும். அப்படி மும்பை ஜெயிக்கலன்னா ரொம்ப ஈஸியாயிரும். டாப் 2 ஈஸியாயிரும். மிச்சம் 2 ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 18க்கு அப்புறம் தான் தெரியும் குவாலிஃபைல தான். சப்போஸ் இவங்க திடீர்னு தெரியாம பஞ்சாப்லாம் வந்துட்டு அவங்க எல்லாம் 4 பேர் இருக்காங்க, எல்லாம் போயிடுவாங்க. அதே மாதிரி சென்னையிலயும் பார்த்தா மொயின் அலி போயிடுவாரு. அதனால எல்லா டீமும் இல்ல கொல்கட்டாக்கு பெரிய பிரச்சனை. சால்ட் அந்த மாதிரி எல்லா டீம்லயும் இங்கிலாந்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. அதுதான் வேற ஏதாச்சும் டீமும் கூப்பிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனையா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் 10 நாள் மேல இருக்கு அந்த 18 டேட் வர்றதுக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். நான் அதுக்கும் சொல்லிட்டேன். நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நானும் மும்பைக்கு தான் போவேன். மும்பை வின் பண்ணட்டும் தான் தோணுது. போன மேட்ச் தோக்கட்டும்னு சொன்னேன். இந்த மேட்ச் ஜெயிக்கட்டும் தான் தோணுது. பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு டீமா பைண்ட் ஆகாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குரூப்பா தனித்தனியா நின்றுட்டு யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க. ஒரு மாதிரி ஒரு சாம்பியன் சைடுக்கான ஒரு எந்த விட்னஸும் பண்ண முடியல அவங்க கிட்ட ஃபீல்ட்ல. ரொம்ப லேமா அப்படியே என்னடா இது ஏதோ ஆடி முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கு அவங்களோட பஞ்ச்லயே மொத்தமா. தெரியல, கஷ்டம் தான். ஸ்டில் அவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால எம்ஐ வின்க்கு தான் போறேன். கேப்டன்ஷிப் பிக்ஸ் போயிடலாம். அப்புறம் வேணா ஒரு 5 minutes சும்மா இந்தியன் ஸ்குவாடை பத்தி பேசலாம். அவரு பிரபு பேசவே இல்லை. நாளைக்கும் நம்ம லைவ் பண்ணுமா தெரியல. மேபி ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம அடுத்த அன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணாத அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கு யூஸ் ஆகும். 45 minutes வரைக்கும் பேசிட்டு முடிச்சிடலாம். கேப்டன்ஷிப் பிக்ஸ் போயிடலாம். நாளைக்கு யார் நல்லா ஆடுவாங்கன்னா முன்னாடி மேட்ச்க்கு வந்து இஷான் கிஷன் தான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு மேபி ஸ்கை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மும்பையில் ஆட போறாங்க. அந்த பிச் அவருக்கு சூட் ஆகும். அதனால ஸ்கை ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கோச்ஜி அவரு ரன்ஸ் கொடுக்குறாரு, இருந்தாலும் 2-3 விக்கெட்டை கழட்டிடுவாரு. அதனால அவரு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த சைடு பிளிப் சால்ட் இல்ல நிறைய விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ அவங்க 2 பேர்ல ஒண்ணு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல தான் போறேன். கிஷோர் அடுத்து பிரபு போயிட்டு. சொன்ன மாதிரி கரெக்ட். மும்பை பிச்சு ஆமா என் கிரவுண்ட் சொல்லி அடிப்பாப்புல செஞ்சுரி கூட அடிக்கலாம். இந்த மாதிரி சேஸ்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க நாளைக்கு. சேஸ் பண்ணாங்கன்னா எம்ஐ. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் பும்ரா போட்டாதான் ஏதாச்சும். மிச்சம் யாருக்கு எதுவும் வர மாட்டேங்குது இந்த பக்கம். அந்த பக்கம் நல்லா இருக்காங்க. பார்க்கலாம். சுனில் நாராயணா இல்ல பிலிப் சால்ட்டா இல்ல சொல்ல முடியாது. என் கிரவுண்ட் தான் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் கூட அடிக்கலாம். என் ஊர்ரா நான் அடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அதனால வெங்கடேஷ் ஐயர் சொன்னால லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஆடுறப்ப செஞ்சுரி அவரு வெங்கடேஷ் ஐயர் எம்ஐக்காக. ஆமா கஷ்டமான பிக் தான். எல்லா 2 சைடும் 11 பேர் நல்ல பிளேயர்ஸ். அந்த யார் பக்கம் முன்னாடி யார் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது. அவள் தான் சொல்லுங்க. நீங்க போய் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஆக்சுவலா நாளைக்காச்சு ஹர்திக் பாண்டியா டேவா இருக்கணும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஆல்ரவுண்டரா பேட்டிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பவுலிங்லயும் விக்கெட் எடுக்கிற ஒரு ஹர்திக் பாண்டியாவா நாளைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்புறேன். லாஸ்ட் மேட்சே வந்துட்டு பவுலிங் நல்லா போட்டாரு. அதுக்கு முதல் மேட்ச் பேட்டிங் நல்லா ஆடினாரு. ஸோ ரெண்டும் நல்லா கைகூடி வந்திருக்கும் போது இந்த மேட்ச் அதை இது பண்ணுவார்னு நம்புறேன். பவுலிங்ல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ராவை தவிர யாருமே கிடையாது. யாரையுமே வந்துட்டு லைக் சொல்லக்கூட தோணல. ஓகே இவரை சொல்லலாம், சரி பும்ரா தானே, பும்ரா இல்லாமல் இவரை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை. ஸோ அதனால பும்ராவை தான் திரும்ப போகிறோம். அண்ட் அந்த சைடு பேட்டிங்ல வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃபிளாட்டா இருக்கும் மும்பை வான்கடே ஸ்டேடியம் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இவரையே சொல்லுவேன், ஸ்ரேயஸ் ஐயரையே சொல்லுவேன். அவருக்கு கொஞ்சம் ஃபார்ம் வரணும். அவர் கொஞ்சம் ஆக்சுவலாக டச்சில் இல்லை பெருசா. ஸோ அவரு கொஞ்சம் அவரோட டவுன்ல இறங்கினார்னா, இந்த நம்பர் 3 நம்பர் 4 இறங்கினார்னா அவருக்கு ஒரு நல்ல இது இருக்கும். பவுலிங்ல திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சுனில் நாராயண் தான். ஸோ கண்டிப்பா ஒரு 4 ஓவர் போடுவாரு. அவர் போடுறதே தெரியாது. ஒரு 24 ரன் 25 ரன் கொடுத்து நல்ல ஒரு பிக் ஃபிஷ் ஒருத்தனை தூக்கிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுனில் நாராயண், இங்கே ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே. அண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது டக்குன்னு மறந்துட்டேனே.
ஏதோ பேச வந்தா மறந்துட்டேன், பிளாங்க் ஆயிட்டேன். ஹர்திக் பாண்டியா மறந்துட்டேன். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ நானும் எம்ஐ வின்னுக்கு தான் போறேன். எம்ஐ ஜெயிச்சா அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். எம்ஐ வின் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே, நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுவோம். இந்தியன் ஸ்குவாட் பத்தி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் 2 நாளா கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கோம். எப்படி இருந்தது ஸ்குவாட், பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பிக்ஸ் எப்படி இருந்தது? இந்தியா சான்சஸ் எப்படி இருக்கு? இந்தியாவுக்கு வந்துட்டு சான்சஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு அவங்க இந்த டீம் நல்ல டீம் தான். இந்த டீம் என்ன சொல்றது, இதை வச்சுட்டு அவங்க செமிஃபைனல்ஸ் போல அப்படின்னா அது ரொம்ப ஒரு இது பண்ற விஷயம். ஏன்னா குரூப் ஸ்டேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரா ரொம்ப டஃப் டீம்ஸா போட்டிருக்காங்க. ஸோ அந்த டஃப் டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க ஐ திங்க். ஸோ அதுவும் யூஎஸ்ல வந்துட்டு கிரவுண்ட்லாம் வந்துட்டு ஷார்ஜா கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துருச்சு, அது மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொல்ல வந்தேன், ஆக்சுவலி காலம் போன காலத்துல கேகேஆர் வந்து நாளைக்கு ரிங்கு சிங்கை இறக்கி விட்டு அவர் ஏதாவது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. என்னையாடா எடுக்கல, நேற்று கிஷோர் சொன்னா நடராஜன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு, 5 விக்கெட் சொன்னா. மேட்ச் யாரால வின் பண்ணி கொடுத்தாங்கன்னா நடராஜன் தான். அந்த மாதிரிதான் இவரும் என்ன வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேகேஆரும் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளவு நாள் பண்ணாதது நாளைக்கு பண்ணுவாங்க. இறக்கி விட்டுட்டு அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு 50 போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அவர் பேட்ல இருந்து. சாரிப்பா இன்டர் போட்டதுக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆமா அதான். ஸோ ஷார்ஜா மாதிரி நல்ல பொட்டி கிரவுண்டா இருக்கும் அங்க யூஎஸ்ல. அவர் கிஷோர் சூப்பரா சொன்னார், சூரியகுமார் யாதவ் படுத்துக்கிட்டு சிக்ஸ் அடிப்பாரு பின்னாடி அப்படின்னு. ஸோ அப்படி பிரசாத் சொன்னாரு. பிரசாத், ஓ சாரி சாரி சாரி. ஸோ நல்லா படுத்துக்கிட்டு சிக்ஸ் அடிப்பார். நல்ல குரூப் ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப டஃப்பான டீம்ஸ் தான் ப்ரோ. அது எப்படி, அது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான், அது பிசிசிஐ பாலிடிக்ஸ் தான். நல்லா வந்துட்டு பாகிஸ்தான் மட்டும் வியூவர்ஷிப் கிடைக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தானை மட்டும் ஒரு குரூப்ல போட்டுட்டு பாவம் பச்சை பிள்ளைங்கலாம் அதெல்லாம் அடிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் போய் தோக்கும்போது சரி ஓகே வி ஹேட் பிளேட் வெல், குட் கிரிக்கெட், ஒன் டே 45 minutes ஆஃப் பேட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. இந்த வாட்டியும் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்துட்டு ஒரு ஃபயர் பவர் அப்படியானா கிடையவே கிடையாது. பும்ராவை எடுத்துட்டீங்கன்னா ஆர்சிபி பவுலிங் லைனப் மாதிரி தான் இதுவும் இருக்கு. லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிராஜ் வந்துட்டு எந்த பேசிஸ்ல எடுத்தாங்க, இல்ல ஆவேஷ் கான் எந்த பேசிஸ்ல எடுத்தாங்க அப்படிங்கறது எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா தெரியல. ஹர்ஷதீப் சிங் எடுக்கிறாங்க, லெஃப்ட் ஆர்ம் பேசர், உங்களுக்கு வந்துட்டு நல்லா போடுவாரு அப்படின்னா ஆப்வியஸா நீங்க நட்டுவையும் எடுத்திருக்கணும். அண்ட் 4 ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஏன்னு கேட்டா நான் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல இறங்கிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்ல பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு, எதனால 4 ஸ்பின்னர்ஸோட போறாரு அவரு, அதுவும் சின்ன கிரவுண்ட் வேற அப்படின்னு. இன்னைக்கு கூட முகுந்த் கமெண்ட்ரியில சொன்னாரு, கரெக்ட் தான், அங்க வந்துட்டு டியூ ஃபேக்டர் இருக்காது, காலையில தான் விளையாடுறாங்க, ஸோ அதனால லைக் கிரிப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. நீங்களே சொல்லிட்டீங்க 3 ஸ்பின்னர்லாம் வச்சு விளையாடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பா தெரியல. ஜடேஜா இருப்பாரு, ஜடேஜாக்கு கூட யாரு, குல்தீப்பா இல்ல சகலா? குல்தீப் நல்ல ரேங்கிங்ல இருக்காருல்ல இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல. அண்ட் லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸா ஃபுல் டைம் ஆடிட்டு இருக்காரு இந்தியாவுக்காக. ஸோ லைக் குல்தீப் இல்ல ஐ மீன் குல்தீப் சகல்ங்கிறவங்க மாத்தி மாத்தி வந்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் குல்தீப் வந்துட்டு ஒரு நாள் ஒன் பேட் டே ஆச்சுன்னா சகல். பேட்டிங் வந்துட்டு சாலிடா இருக்கு ப்ரோ. பேட்டிங் சால் ஒரே நிமிஷம், சால் வந்து லாஸ்ட் சீசனே கூட்டு போயிட்டு, ஐ மீன் லாஸ்ட் டோர்னமெண்ட்லயே கூட்டு போயிட்டு பெஞ்ச் தான் பண்ணியிருந்தாங்க, அவரை ஒண்ணுமே யூஸ் பண்ணல. அதேதான் இப்பவும் நடக்க போகுது. அப்ப ஆக்சுவலி காரணம் அஸ்வின் ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. அஸ்வினை வந்துட்டு மோஸ்ட்லி ஆட விட்டனால ஆட வைக்க முடியல சகலை. இந்த வாட்டி அந்த ஸ்லாட் ஓப்பனா இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் பிரச்சனையே இல்லை. பேட்டிங் வந்துட்டு எனிடே வந்துட்டு இந்தியா வந்துட்டு குரூப் ஸ்டேஜஸ்லயும் செமிஃபைனல்ஸ்லாம் சோக் ஆகாது, ஃபைனல்ஸ்ல மட்டும்தான் சோக் ஆகும். ஸோ அதனால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஸ்கையே எல்லாம் வந்துட்டு நல்ல அந்த இது வந்துடும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரிங்கு சிங் மட்டும்தான், அவரை ஏன் வந்துட்டு ரிசர்வ்ல போட்டாங்க, அவருக்கு வந்துட்டு நாங்க எக்ஸ்ட்ரா பவுலருக்கு போறோம் அதனால வந்துட்டு இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. எல்லா டீமும் பாத்தீங்கன்னா 11 பேர் பேட்டிங் ஆடுறவன் உள்ள தண்ணி கொண்டு வரவன் கூட பேட்டிங் ஆடுவான், அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணது ஒரு பெரிய மிஸ். ஏன்னா நீங்க பவுலர்ஸ் எல்லாம் எல்லாரையும் எந்த கான்செப்ட்ல எடுத்திருக்கீங்க, இத்தனை வருஷம் T20 யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்கள வச்சுதான் ஒரு டீம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா டூர்லயும் சரி, இப்ப லாஸ்டா நடந்த அந்த ஆஸ்திரேலியன் இந்தியா வந்திருந்த அந்த டூர்லயும் சரி ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒருத்தர். அப்படி அவர் எடுக்காதது ஒரு வருத்தம். அண்ட் ரிசர்வ்லயாவது ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துட்டு போயிருக்காங்க, எல்லா மேட்சும் ப்ரூவ் பண்ணாரு. அவர் வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியன் டூர்ல ஒரு செஞ்சுரி வேற அடிச்சாரு. ரிசர்வ்ல வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அண்ட் நட்டு எடுக்காததும் வந்துட்டு எனக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது லைக் அவங்கள்ட்ட யாரும் கொஸ்டினும் கேட்கல. ஸோ அதனால அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வரல. நட்டு வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஐடியல் பவுலர். அந்த என்ன வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டுக்கு வந்துட்டு அவர் சூப்பரா போடலாம்.
தெரியல அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு. செமிஃபைனல்ஸ் போற டீம் இது கன்ஃபார்ம். செமிஃபைனல்ஸ் போறோம்னு தான் அவங்களே ஃபிக்சர்ஸ் ரெடி பண்றாங்க. நம்ம அதுதான் சொன்னோம். ஆக்சுவலி என்னன்னா அதுல கமெண்ட்ல வந்து கேக்குறாங்க எத்தனை வருஷமா கிரிக்கெட் பாக்குறீங்க, இதெல்லாம் இது வந்து இந்தியா வந்து 2021 வந்து போல, நீங்க எல்லா வாட்டியும் செமிஃபைனல் போயிடும் அப்படிதான் ஃபிக்சர்ஸ் ரெடி பண்ணும். அந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை கூட சேர்த்து போட்டாங்க. நியூசிலாந்து, பாகிஸ்தான், இந்தியா அண்ட் ஒரு சில ரெண்டு மூணு நான் டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரிஸ், 2 டீம் வர்றதுக்கே இந்தியா வெளியே போயிடுச்சு. நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டாங்க, பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ அதனால உஷாரா என்ன பண்றாங்க, இன்னும் வேற எதுவுமே டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரிஸே இல்லாம வெறும் பாகிஸ்தானை வச்சு ஆட வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இன்னும் தெளிவா ஏதாவது பண்ண முடியுமா? அந்த வருஷம் பாகிஸ்தானை ஜெயிச்சிருவாங்க, நியூசிலாண்டோட மட்டும் தான் தோப்பாங்க, செகண்ட் டீமா குவாலிஃபை ஆயிருப்பாங்கன்னு நினைச்சுதான் டீம் போட்டிருப்பாங்க. ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா அந்த சீசன் பாகிஸ்தானோட நோலாஸ்ல தோத்துருவோம். அவங்க வந்துட்டு 156 நோலாஸ்ல அடிச்சிருவாங்க. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஒரு 90% இந்தியா வந்து செமிஃபைனல் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி தான் அவங்க பிக்சர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கேற்ற டீம்ஸ் தான் அந்த குரூப்ல ஆட் பண்ணியே விடுவாங்க. அது ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் உன்னிப்பா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும். சும்மா வேகா பண்றவங்களுக்கு இந்தியா லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட போல, 2020 வேர்ல்டு கப்ல எத்தனை வருஷமா இன்னும் கப் அடிக்கல அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க. இந்த 2016 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் போட்ட டீம் மட்டும்தான், ஸ்லாட் மட்டும்தான் நமக்கு வந்து டஃப்பா இருந்தது. இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ்னு போட்டிருந்தாங்க. அந்த மேட்ச்லயுமே வந்துட்டு நம்ம நியூசிலாண்டோட தோத்தனால ரெஸ்ட் ஆஃப் எல்லா மேட்சஸும் ஜெயிச்சாதான் வந்துட்டு உள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், ரவுண்ட் ராபின் ஆயிடுச்சு 2019 வேர்ல்டு கப். இல்லைன்னா அதுவும் தூக்கி வந்துட்டு நல்ல ஜிம்பாப்வே, கனடா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ 2022மே நம்ம கூட நெதர்லாண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, நெதர்லாண்ட்ஸ்ல ஜிம்பாப்வே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன். சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்கும். இல்ல 2022 பாகிஸ்தான் விளையாண்டோமா? 2024 வேர்ல்டு கப்லயா? 2022ல 2022ல விளையாடணுமே. அதுலதான் விராட் கோலி. சோ அது அந்த ஒரு 2 மேட்ச் காம்படிட்டிவ் மேட்சா இருக்கும். 22 தான். அதான் அந்த மாதிரி 22ல தான் விராட் கோலி சேஸ் பண்ணது. 72. சோ அந்த மாதிரி அதான் ஓபனிங் மேட்ச். அன்னைக்கு ஆக்சுவலி என் பர்த்டே 23rd அக்டோபர் அன்னைக்கு. கிரேட். ஸோ அதான் 2 மேட்ச் காம்படிட்டிவ் மேட்சா இருந்தால் 2 மேட்ச் செமிஃபைனல்ஸுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் இருந்திருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் பிக்சர்ஸ். ஸோ அதெல்லாம் மாறினா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதாவது ஐசிசி ட்ராஃபியாவது கிடைக்கும், கொஞ்சம் காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாட தான். ஸோ அதனால லைக் செமிஃபைனல்ஸ்க்கான டீம் எப்படியும் இந்த டீம் செமிஃபைனல்ஸ் போயிடும். இதுலேயும் செமிஃபைனல்ஸ் போகலன்னா வந்துட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆக்சுவலி ஒரு சில பண்ண ஆட் பண்ணிடுற அப்புறம் கிஷோர் பேசிட்டோம். என்னன்னா நீங்க வந்து பேட்டிங்ல இன்னும் எல்லாருமே 11 பேரும் ஆடுறவங்கன்னு சொல்றீங்க. ஸ்பீடாக் தெரியும்ல, நீங்க அவர் இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ போட்டுருந்தாங்க, அதில் சொல்லியிருக்காரு கன்சாலிடேட் பண்றதுக்கு யாரா இருக்கா, யாருமே இவன் பேங்க் அப்படின்ற மாதிரி இல்லையே. ரோஹித் சர்மா ஒரு நாள் அடிப்பாரு, ஒரு நாள் அவுட் ஆயிடுவாரு. ஜெய்ஸ்வால் வந்தா ஒரே கியரு. கோலியை தவிர்த்து யார் கன்சாலிடேட் பண்ணுவா? ரிங்கு சிங் தான் அந்த டபுள் கியர்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணாலும் பண்ணுவாரு, அடிக்கணும்னாலும் அடிப்பாரு. சப்போஸ் தோனி இருந்திருக்காருன்னா தோனி அதை பண்ணுவாரு, ஃபுல்லா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல அடிக்கணும் பார்ப்பாரு. இப்ப நீங்க எடுத்திருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ரோஹித் சர்மா பால் 1 ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைப்பாரு, ஏன்னா பவர் பிளேயர் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு. ஜெய்ஸ்வாலோட கேமே அதுதான், சூரியகுமாரும் அதே தான், இவரு ரிஷப் பண்டும் அதே தான், சாம்சன் அதே தான், தூபே அதே தான். ஹர்திக் பாண்டியா இப்ப இருக்க ஃபார்ம்ல அவரை ரேட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா என்ன, அவர் இப்ப தூக்கி டாப் ஆர்டர்ல ஆட வைக்க முடியுமா? அப்படி முடியாது. 1 down 2 down அவர் கேப்டனா இருக்கப்போ அதை பண்ணாரு. அந்த 13 மேட்ச் இன்டர்நேஷனல் T20 கேப்டன்சி பண்ணப்போ அவர் ஆடினாரு 1 down 2 down. இப்போ அதுக்கும் சான்ஸ் இல்லை. மேபி திலக் வர்மா இருந்தா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். லெஃப்ட் ஹேண்டரு, கன்சாலிடேட்டும் பண்ணுவாரு, ஸ்ட்ரைக்கும் பண்ணுவாரு, ஒரு சென்சிபிள் கிரிக்கெட்டரு. அதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் பேட்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இல்லை, ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. கொஞ்சம் தட்டி ஆடுறதை தவிர்த்து அந்த ஒரு பிளிஸ்டரிங்கான ஒரு நாக் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேட்டிங்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஸ்டினபிளா இருக்கு, பவுலிங் கேட்கவே வேணான்ற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. கிஷோர் பேசணும் கொஞ்சம் நேரம், அப்புறம் நீங்க. கரெக்டு. முன்ன நடந்த சீரியஸ் அதெல்லாம் பார்த்துதான் ஸ்குவாட் எடுத்துறாங்க. ப்ளஸ் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டு. கன்ஃபார்ம் செமிஃபைனல் போயிடுவாங்க. இப்போ இந்த வாட்டி இந்தியா கப் அடிக்கணுமா, அதுக்கு ஒரே ஒரு ஓப்பன் க்ளூ இருக்கு. என்னன்னா ஆஸ்திரேலியா 2007, 15
23, அதுக்கப்புறம் 2020 ஒரு 2 வாட்டி அடிச்சிருக்காங்க இயர் பார்த்துட்டேன். அண்ட் எல்லா வேர்ல்டு கப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2 சீரியஸ் தோத்து இருப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் தோல்வி 5-0, 3-2 அந்த மாதிரி தோத்துருவாங்க. தோத்து இந்த டீம் லாக்கே இல்லடா, இவங்க ஆடவே மாட்டானதா அப்படின்ற மாதிரி இருக்கப்போ வந்து கப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா, சிராஜ், அப்புறம் ஹர்ஷதீப் சிங் இவங்க எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஸோ நம்ம மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும், எல்லாரோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அதை அப்படியே பிரேக் பண்ணி போனா அடிக்க முடியும். இது இந்தியா பண்ணுமா எனக்கு தெரியாது, ஆஸ்திரேலியா பண்ணுவாங்க. இதுதான் என்னோட பாயிண்டே. அதுதான் இந்தியா பண்ணா நல்லா இருக்குங்கிற. பண்ணுவாங்களா தெரியாதுன்னு சொல்றேன். ஆஸ்திரேலியா பண்ணுவோம், இந்த இது எல்லா வாட்டியும் போய் பார்த்தா தெரியும். ஆனா பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த நீ சொன்ன இல்ல இல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த அங்கிளுக்கு 2 அங்கிளுக்கு தான் இருக்காங்க, அகர்கரும் ராகுல் டிராவிட். அவங்க சொல்லலாம், ஏய் இப்படிதான் பண்ணிருக்காங்க, நீங்களா எதனா பண்ணின்னு இருக்கீங்க. அதே மாதிரி எல்லாரும் மைண்ட்ல என்ன நினைச்சுமா வேஸ்ட் ஒண்ணுல பாண்டியாவா வருவாடோ, இவரு அவுட் ஆன மாட்டான். போன மேட்ச் லெப்ட் ஆம் போலர்ல நேற்று அவுட் ஆனாரு, அந்த போலர் மறந்துட்டேன். அந்த மாதிரி வந்து ஸ்டோக் வைக்கிற கிளாஸ் ஆடுறேன்னு எச்சு வாங்கிடுவாரு, அந்த தாட்லயே இருப்பாங்க. ஆனா இறங்கி ஆடி காமிச்சிட்டா பயந்துருவாங்க. அது எப்ப பண்ணணும்னா குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் பண்ணணும். அதே நான் அடிச்சிருப்போம். இந்த மொக்க மேட்ச்ல அடி வாங்கிட்டோம், அடிக்கிட்டோம் பரவாயில்ல. அயர்லாந்து அடிக்கிட்டோம், அயர்லாந்து பால் ஸ்டெர்லிங் அடிக்கிட்டோம், வால்பர்னி அடிக்கிட்டோம், ஹெக்டர் ஓட்டர் இருக்கா டாப் 10 ரேங்க் இருக்காரு, அடிக்கிட்டோம். அடிச்சு க்ளோஸா வந்து வின் பண்ணிட்டோம். அது வந்து இந்த ஃப்ரீயால வின் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் மேட்ச் பண்ணோம், லேட்டே பேசணும். 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்கமோ, 13 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்கமோ, நிறைய க்ளோஸ் மேட்ச் போகணும். அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. அதனால டேரக்டா டெல்லியில வந்து இந்த ஃபைனல் வந்து முக்கம் வாங்கி போயிருக்கோம். க்ளோஸா நடக்கணும், கஷ்டப்படணும், எல்லாரும் அழுகணும், ஐயோ முடியலையே அப்பெல்லாம் கஷ்டப்பட்டாதான் கப்பு, இல்லைன்னா கப்பு கிடைக்காது. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படி இருந்தது இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் வச்சுக்கோங்களேன், 2007 ஜெயிச்சப்போவும் சரி, லைக் என்ன சொல்றது, பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இல்ல நான் ஒரே நிமிஷம் 7 பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுல் அவுட், நியூசிலாந்து தோத்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அவங்க இவ்வளவு ரன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் உள்ளே போக முடியும்னு வந்துருச்சு. ஆஸ்திரேலியா கிட்ட ஐடன் அஷ்வின் இருக்காரு, ஒரு பால் போட்டு பிச்சை தட்டலன்னா வின் பண்ணிட முடியாது. அதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி என்ன 19ல நடந்தது, இப்ப 2019 எல்லாமே ஜெயிச்சு வந்துட்டாங்க, செமியில மாட்டிக்கிட்டாங்க. 23 அப்படிதானே ஆச்சு, நிறைய ஜெயிச்சு தானே வந்துட்டாங்க. அதுதான் நீங்க எந்த வின் பண்ண வேர்ல்டு கப் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருக்கும். அதான் சொல்றேன். அதுதான் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா அந்த மாதிரி இருக்கப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்போஸ் ஆவாங்க, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒரு டாப் ஆர்டர் நல்லா பண்ணலாம், மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய சான்ஸ் வரும். பவுலர் ஒருத்தர் நல்லா பண்ணா இன்னொருத்தர் பண்றதுக்கு சான்ஸ் வரும். அது கொஞ்சம் ஒரு ரீஅனலைஸ் பண்ணுவாங்க. கிஷோர் வந்து ஆர்ஆர் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அவங்க சப்போஸ் வந்து ஒரு நல்ல கன்வின்சிங்கா தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் கன்வின்சிங்கா தோக்கல. அவங்க 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க, அதுவுமே லாஸ்ட் பால் தோல்வி. ஜிடியும் லாஸ்ட் பால் டிசைட் பண்ணுச்சு. அந்த ஒரு 4 ஒரு ஆஃப் சைட்ல அடிச்சு ரஷீத் கான் ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கும் அந்த பாலை விட்ட ஒரு லாஸ்ட் பால் பினிஷும் நம்மள ஹர்ட்டே பண்ணாது. அவங்க போய் என்ன பேசிட்டு இருப்பாங்க, வி ஹவ் டன் பெஸ்ட், ஒன்லி லாஸ்ட் பால் மேட் த டிஃபரன்ஸ் அப்படி சொல்லிட்டு சிம்பிளா பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ சஞ்சு நீங்க பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், போஸ்ட் மேட்ச்ல எங்க தோத்தீங்கன்னு கேட்டா லாஸ்ட் பால்ல தோத்துட்டு போயிட்டாரு அவரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அனலைஸ் பண்றதுக்கே ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஒரு மொரேல டவுன் ஆகுற அளவுக்கு ஒரு லாஸோ இல்ல டஃப்பா ஆடி ஒரு டெய்லண்டரோட ஒருத்தர் நின்று ஒரு பேட்ஸ்மேன் நின்று கன்சாலிடேட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாலும் அங்க ஒரு அப்லிஃப்டிங் நடக்கும் மொரேலுக்கு. அந்த மாதிரி ஏதாவது நடந்தா சான்சஸ் ஐயா இருக்கும். அண்ட் டீமா கம்பைன் ஆவாங்க. நான் பண்ணலாம் நீ பண்றடா. இப்ப என்ன ஆகும், நம்ம விக்கெட் விடாம ஆடிட்டு இருக்கோம்னா டக்குனு விக்கெட் விட்டா அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் மூஞ்ச பார்த்தாலே ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ இத்தனை நாள் இவங்க ஆடவே இல்லையே, நீங்க என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படிங்க. அதுக்குதான் ப்ரோ நான் சொல்றேன், காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடணும். இப்போ 2007 அவர் சொன்ன டீம் எல்லாம் பாருங்க, பாகிஸ்தான், அப்ப பாகிஸ்தான் செம டீம், சவுத் ஆப்பிரிக்கா கேட்கவே வேணாம். லீக் மேட்சஸ்ல நீங்க அதை வந்து இது பண்ணி சொல்லுங்க. லீக் மேட்ச் அதை சேர்த்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட். அதான் ஸோ லைக் 2007 நமக்கு லீக் மேட்சஸ் எல்லாமே காம்படிட்டிவா அமைஞ்சது. பாகிஸ்தானோடயா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட். ஒவ்வொரு மேட்ச் நீங்க ஒவ்வொரு மிஸ்டேக் வந்துட்டு எடுக்க முடிஞ்சு. அதனாலதான் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமை செமிஃபைனல் அடிச்சுட்டு திரும்ப பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீமை வந்துட்டு ஃபைனல்ஸ்ல அடிச்சு கப் அடிக்க முடிஞ்சு. எல்லா வருஷமும் அப்படிதான். 2011லயுமே எடுத்துக்கோங்க, அந்த வேர்ல்டு கப்லயும் வந்துட்டு லைக் ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டோம், இங்கிலாண்டோட க்ளோஸா மேட்ச் டை ஆச்சு. ஸோ கிஷோர் அவர் சொன்ன மாதிரி தான், லைக் நீங்க மிஸ்டேக்ஸ் இது பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்டா அமைஞ்சா நீங்க ஜெயிக்கலாம். இல்ல ஒன் சைடடா வந்துட்டு நான் வந்துட்டு மின்னோஸை தான் பேட்ச் பண்ணுவேன் அப்படின்னா
அங்க வந்துட்டு லைக் நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்க மிஸ்டேக்குன்னு தெரியாது. நான் மின்னோஸை வந்துட்டு குறை சொல்ல மாட்டேன், அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. அவங்க வந்துட்டு T20ஸ்லாம் நிறைய காம்படிட்டிவ் பிளேயர்ஸோட விளாண்டாங்கன்னா அவங்களும் வந்துட்டு உங்களை அப்செட் பண்ணுவாங்க. நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்செட் பண்ற மாதிரி, இல்ல இங்கிலாந்து அப்செட் பண்ற மாதிரி. ஸோ நீங்க காம்படிட்டிவ் கிரிக்கெட்டா விளாட்லன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் தெரியாது. யூ வில் சஃபர் அட் தி எண்ட். சஃபரிங் உங்களுக்கு தான். நீங்க எப்படி வேணாலும் ஸ்குவாட் போட்டுக்கலாம், இது டோர்னமெண்ட் பிக்சர்ஸ் போட்டுக்கலாம். கடைசியில செமிஃபைனல்ஸ் வந்து தோத்தா திரும்ப ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளாட தான் நீங்க போயிட்டு செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச்ல சோக் பண்ண மாட்டீங்க. அங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணோம் நம்ம அப்படின்ட்டு. அங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, லைக் விக்டரி கிடைக்கும். 15 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட், 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட், 1 டே ஆஃப் பேட் கிரிக்கெட் தேவைப்படாது. இப்படிதான் 1 டே ஆஃப் பேட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வருஷத்தை ஓட்டி இருக்கோம். இருக்குல்ல கட் ஆயிடுச்சு. அதான் இப்படிதான் 11 வருஷமா 1 டே ஆஃப் பேட் கிரிக்கெட், 1 டே ஆஃப் பேட் கிரிக்கெட்னு பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். அந்த பிக்சர்ஸ்ல வந்து கோட்டை விடுறாங்கன்னு தோணுது. அது வந்து பாக்குறப்போ அப்பாடா நம்ம செமிஃபைனல் போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேன்ஸ் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அதுல இருக்க ஒரு பாயிண்ட் யாரும் யோசிக்கிறது கிடையாது. இப்போ நீங்க வேற டீம்ஸ் எடுத்து பாத்துக்கோங்க, நியூசிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், அவங்களாம் நல்ல காம்படிட்டிவ் டீம்ஸோட லீக் மேட்சஸ்ல ஆடிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சிருக்கோம், நம்ம வந்து இங்கிலாந்து அடிச்சிருக்கோம், அதே மாதிரி இந்தியாவிலையும் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண போறோம். நியூசிலாந்து வராங்க, நியூசிலாந்து கிட்ட செமிஃபைனலாக உதப்பட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலி என்ன விஷயம்னா அதுதான், அந்த டோர்னமெண்ட்ல அவங்க ஒரு குரூப்பா ஒரு டீம் அப்செட் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இது இருக்கும். இவங்க ஆக்சுவலி இப்போ ஃபேன்ஸுக்கும் அந்த டவுட் தான் இருக்கு, இவன் என்னடா நெதர்லாந்து அடிச்சிருக்கான், இவங்கள இப்ப பாருங்க கனடா கூட USA கூட எல்லாம் போய் ஆட போறோம். அவெல்லாம் என்ன ஆடி இருக்கான்னு கூட தெரியாது. ஆக்சுவலி அவங்களும் அதை எப்படி பண்ணிருக்காங்கன்னா, USA ஏன் வந்து இந்தியா குரூப்ல போட்டிருக்காங்கன்னா, இந்தியா குரூப்ல இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஹைலைட் கிடைக்கும், லைவ் லைட் கிடைக்கும் அந்த கிரிக்கெட்டிங் டீமுக்கு அப்படின்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட இருந்தாலும் அதே லைம் லைட் தான் கிடைக்க போகுது, இங்கிலாண்டோட இருந்தாலும் அதே தான் கிடைக்க போகுது. பட் அட் தி எண்ட் ICC அதான் ஆக்சுவலி சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, ICC பிராக்கெட்ல B போட்டுக்காங்க, திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரி நீங்க வந்துட்டு நீங்க உங்க டாமினேஷனை காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்க கிரிக்கெட் டீமை ஒழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு சேட் ட்ரூத். என்ன சொல்றது, ஒரு சாக்லேட் கோட்டட் பாய்சன். அது என்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு தெரிய வருதோ அன்னைக்கு தான் வந்துட்டு திரும்ப அந்த ICC டிராஃபிஸ் அதெல்லாம் தெரியும். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டும் இருக்கு, என்னைக்காவது போய் ICC கிட்ட சொல்லிட்டு, ICC கிட்ட BCCI போய் நேரா இது பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப பாலிடிக்ஸ் இதுக்குள்ள போகும். எனக்கு இப்ப நீங்க 2 பேரும் சொல்றதை வச்சு, ஆக்சுவலி நீங்க 2 பேரும் சொல்றதை வச்சு எனக்கு என்ன தோணுது, இந்த கலகலப்புல கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி வரும்ல, அங்க இருக்கான் பாரு, அவனை போய் அடி செமிஃபைனல்னா, இல்ல இங்க பக்கத்துலயே ஒருத்தன் கைக்கு வாட்டமா இருக்கான், இவன் அடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மினோஸ புடிச்சு அவனுங்களே அடிச்சுக்கிட்டு திரும்ப ஒருத்தன் வருவான், அப்ப பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. கரெக்ட். அப்புறம் செமிஃபைனல்ல போயிட்டு கோட்டை விடுவாங்க. அதேதான் பண்றது. கிஷோர் நீ சொல்லு, ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்றீங்கன்னா முடிச்சுக்கலாம். டார்க் சைடு ஆஃப் BCCI நம்ம 3 பேருமே ஒரு வீடியோ எடுத்து போடலாம், அதுவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வரும் டார்க் சைடு ஆஃப் BCCIன்னு பேசுறதுக்கு. கிஷோர் நிறைய சொல்லுவான், அவரு செம்மையா பேசுவாரு. நானாவது இப்ப கொஞ்சம் பேசிட்டு சிரிச்சிடுறேன், யாருக்கும் தெரியாது, ஜோக்கு மாதிரின்ட்டு போயிடும். அவரு பாயிண்டா வச்சு அடிக்கிறாரு, அவருக்கெல்லாம் கவலையே இல்லை. சரி ஓகே சொல்லக்கூடாது, வேணாம் அமைதியா இருப்போம், ஃபேன்ஸ் ஏதாவது கொதிச்சிருவாங்க அப்படின்னு. அவர்லாம் தப்புனா தப்புதான், ஓ என்ன தப்பு இல்லைன்னா சொல்லனா மட்டும். நீ வந்து கமெண்ட்ஸ் வருதுல, அதுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு கிஷோர், அது ஏதாவது யாருக்காவது ரிப்ளை போடணும்னா போடலாம். சூரியகுமார் சொன்னேன், நான் இன்னொன்னும் சேர்த்து சொல்லிடுறேன், கண்டினியூ பண்ணிக்கோ. உன்னை CSK சொம்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, உனக்கு CSKக்கு ஆகாது அவ்வளவு சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நீ பாயிண்ட்ஸ் பேசுறத வச்சு CSKக்கு தான் நீ ஃபேவரட் போல இருக்கு, நீ CSK ஃபேன் நினைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், 2 சேர்த்து சொல்லு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IPL முதல்ல இது நம்ப மாட்டாங்க, இப்ப சொன்னாலும் முதல்ல எனக்கு எந்த டீமும் ஃபேன்லாம் நான் எதுக்குமே இல்லை. ஏன் சென்னையை சொல்றேன்னா, அந்த டீமுக்கு இருக்கிற பவர் அவங்களால சொல்ல முடியும். அது இப்பயும் இல்ல மறுபடியும் சும்புதான் அடிக்கிறான்னு யோசிப்பாங்க. அந்த ஒரு பர்சன், அந்த பர்சன் நிறைய பண்ணிட்டாரு. நான் அகைன் விக்கி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவர் ஒரு 100 டிசிஷன் எடுத்திருக்காரு, அதே மாதிரி நானும் 100 டிசிஷன் எடுத்திருக்கேன். எனக்கு 99 ஃபிளாப் ஆயிருக்கு, அவருக்கு 99 பாஸ் ஆயிருக்கு. அதனால அவர் அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். இதுதான் நான் விக்கி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நடந்தனால அவர் சுத்தி பாசிட்டிவ் ஆயிடுச்சு.
போன மேட்ச் அவர் விக்கெட் விக்ரமே சொல்லியிருக்காரு. ஒருத்தன் 98 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போனா இன்னொருத்தரோட அதுக்கு வேற நிறைய கமெண்ட் போட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க வராது ஆனா கத்துறாங்கன்னா ஏன் கத்துறாங்க, அந்த மனுஷன் அவ்வளவு பண்ணிட்டாரு, ஒரு நல்ல செட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னா பண்றாங்க. அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுனால தான் நான் அவங்க உள்ள வருவாங்க அப்படின்ற இது. நான் ஐபிஎல் ஒரு சில பாலிடிக்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்லணும்னா செமிஃபைனலையும் நான் குவாலிஃபயருக்கு சொல்ல மாட்டேன், இப்போ செமிஃபைனலும் ஃபைனலும் சென்னையில வச்சிருக்கீங்க. சிஎஸ்கே வரலாம், நீங்க டிக்கெட் வாங்கி பார்ப்பீங்க. அதுக்காக சிஎஸ்கே வரும், அவ்வளவுதான். ஐபிஎல் நடக்க பாலிடிக்ஸ்க்கு அதுக்காக சிஎஸ்கே வரும். ஆனா இதை சொன்னா அப்படின்னா நான் எல்லா மேட்சும் ஐபிஎல் இல்ல எல்லா மேட்சும் பிக்சிங் பண்றாங்களா, சொல்லி ஆட வைக்கிறாங்களா, இப்படி போனோம் அப்படி போனோமோ அந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் வந்துடும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லாம இல்ல நல்ல டீம், ஓப்பனா சொல்ல நல்ல டீம். முதல்ல பிக்சர்ஸ் வந்து இவங்களே போட்டுக்கிறாங்க. நான் அதை கூட பேசினேன், 5 டீம், அந்த 5 டீம் இவங்க 5 புள்ளியே விளையாடிப்பா, இவங்களுக்குள்ளேயே 2 டீம் விளையாடிப்பாங்க. அப்ப சென்னைக்கு ஈஸியா போடுறது, மும்பைக்கு ஈஸியா போடுறது, லக்னோவுக்கு குஜராத்தை கஷ்டமா போட வைக்கிறது, முதல்ல அதுலயே பயங்கர பாலிடிக்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி போடுறது ஏன், இந்த அவங்க எதிர்பார்க்கிற ஒரு 4 டீம் உள்ள வந்து போடுறாங்க. அதுல கன்ஃபார்ம் ஆமா. இப்போ சிஎஸ்கே யாரா இருக்குல்ல 2 வாட்டி ஆடலன்னு பாரு. எம்ஐ கிட்ட ஆடல, கேகேஆர் கிட்ட ஆடல, லக்னோ கிட்ட ஆடல, ராஜஸ்தான் கிட்ட ஆடல. 4 பெரிய லக்னோ கிட்ட வேற யாரையும் விட்டுட்டேன். SRH கிட்ட 2 ஆடிட்டான். இல்ல வேற யார்கிட்ட ஒருத்தர் கிட்ட ஆடல, நல்ல டீம் கிட்ட. கேகேஆரோட ஆடல, கேகேஆரோட ஒரு மேட்ச் தான், ராஜஸ்தானோட ஒரு மேட்ச் தான், மும்பையோட ஒரு மேட்ச். ராஜஸ்தானும் நான் சொல்லிட்டேன், வேற யாரோ ஒரு பெரிய டீம் இருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் போடுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சிஎஸ்கே உள்ள வந்துடும். அவ்வளவுதான் காண்டி எனக்கு இல்லை, யார் வந்தாலும் வரணும், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், ஐபிஎல்ல நான் எந்த டீமுக்கும் ஃபேன் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி லைக் அவரு ஸ்கையை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க. ஸ்கை அது மறந்துட்டேன். நான் ஸ்கை நேத்தே சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி மனுஷன் 2 ஃபிளாப் பார்த்துட்டாரு. நாளைக்கும் அடிச்சோடனே வந்துருவாங்க, பஸ்ல தலை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் வந்து என்ன சொல்லணும்னா எப்ப விளையாடணும் எப்ப விளையாடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. நம்ம மொக்க பண்றாங்களா அப்ப ஆடி காமிச்சிடணும், மொக்க பண்றியா ஆடக்கூடாது. விக்கி நல்ல பாயிண்ட் சொன்னாரு. ரோஹித் சர்மா என் கேப்டன், நான் அந்த மனுஷனுக்காக நான் ஆடி கொடுப்பேன். எனக்கு பாண்டியா வேணாம். பாண்டியா ஆமா இப்ப சூரியகுமார பிளேமே பண்ண மாட்டாங்க. கேப்டன்சி ஒழுங்கா பண்ணல, ஓப்பனிங் ஒழுங்கா விளையாடல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நல்ல ஷாட் தான் போனாரு, அது தெரியாம பட்டுருச்சு. இப்போ எல்லாருமே ஆடுவாங்களே, இப்ப லெக் சைட்ல பால் வந்தா லெக் பால் தூக்கி அடிச்சுனா பேட் விடுவாங்க. அப்படிதான் அவர் பேட்டை விட்டாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பட் அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். ரோஹித் சர்மா வேற கேம் தான் அடிப்பாரு. கோலி ஹார்திக் பாண்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி கேம் விளையாண்டு இருக்காரு. ஸ்டில் நான் என்னைக்கு சூரியகுமார் யாதவ் டவுன் த விக்கெட் ஸ்ட்ரைட்ல 6 அடிக்கிறாரோ அன்னைக்குதான் அவரை ஓல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேன் நான் சொல்றேன். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி கிம் டேவிட சொல்லி இருக்கணும், அதுக்கப்புறம் வேற யாரும் ஒருத்தர் கூட சொன்னேன், ஐ மீன் அந்த மாதிரி நான் சூரியகுமார் யாதவுக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன், மிட் விக்கெட்ல 6 அடிக்க மாட்டாருன்னு. இப்ப அடிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணி நிக்கிறேன். டவுன் த ஸ்டெம்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கணும், இல்ல அட்லீஸ்ட் மிடான்லயே தெரியணும். மிடான்லயே அடிச்சது இல்ல, ஸ்ட்ரெயிட்லயே அடிச்சது இல்ல, எக்ஸ்ட்ரா கவருக்கும் மிடாவுக்கும் நடுவில் அடிப்பாங்க. அவ்வளவுதான். இந்த 2 உங்களுக்கே தெரியும், யாரு ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறானோ நம்மளை பொறுத்தவரைக்கும் அவனா பெரிய பேட்ஸ்மேன். அவனை எல்லா பக்கமும் கவர் பண்ணுவான், எங்கனாலும் அடிப்பான்றது அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவர் அடிச்சாருன்னா நான் அப்போ சொல்றேன் அவர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். முன்னாடி ஆக்சுவலா அவர் அந்த செமிஃபைனல் ஃபைனல்ஸ் வந்துட்டு சென்னையில நடக்க சொன்னாரு. அது லைக் ஒரு பிரிவிலேஜ் மாதிரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் இயர் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வருஷமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது நானுமே சொல்லணும், அதுக்காக போல நம்ம அது முன்னாடி இருந்தது. கோவிட்னால 4-5 வருஷமா நடக்கல அந்த மாதிரி. திருப்பி அதுக்கு எடுத்துட்டு வராங்க. நம்ம முன்னாடிக்கெல்லாம் பார்த்தா கூட 2011 நம்ம வின் பண்ணோம், 10ல வின் பண்ணதுக்காக 11 ஃபைனல்ஸ் இங்க தான் நடந்தது. 11ல வின் பண்ணதுக்காக 12 ஃபைனல்ஸ் அங்க தான் நடந்தது. 12ல கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. 12 கேகேஆர் வின் பண்ணாங்கனால 13 ஃபைனல்ஸ் ஈடன் கார்டன்ல நடந்தது. அது எப்பவுமே இருக்க ஒரு ரொட்டீன் தான். கோவிடால அது தாண்டி இருந்தது. இப்போ திருப்பியும் 2022 அப்புறமா கண்டினியூ பண்றாங்க. அதே மாதிரி பிக்சர்ஸ் நீங்க சொன்னீங்க பாருங்க, அது ஒத்துக்கிறேன். அது வந்துட்டு கண்டிப்பா அது பிக்சர்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கும், அது ஒத்துக்கிறேன். அண்ட் அதான் ப்ரோ ஸ்கை பத்தி நீங்க சொன்னீங்க, கரெக்ட், வேலிட் தான். வேற என்ன, அதான் ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது ப்ரோ. மோஸ்ட்லி என்ன உங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட் விளையாடும் போது சொல்லி தருவாங்கன்னா அந்த வீல் ஆடுங்க அப்படிம்பாங்க. சேஃபஸ்ட் பிளேஸ், பவுலர் தலைக்கு மேல ஃபீல்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அங்க அடிக்கிறது சேஃபஸ்ட் பிளேஸ், அங்க அடிச்சுக்கிறது பெட்ரு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க
பேட் ஃபேசிங் இப்படி ஆடுவீங்க. அதாவது இது வந்துட்டு மடக்கி ஆடும்போது உங்களுக்கு வந்துட்டு பால் வந்துட்டு பேட் அடிக்கிற ப்ராபபிலிட்டி கம்மி. இப்படி அடிச்சீங்கன்னா எப்படியும் ஸ்ட்ரைட்டா படும்போது பால் கரெக்டா பேட்ல படும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். கரெக்டா சூப்பரா சொல்லிட்டாரு ப்ரோ. அதான் அவ்வளவுதான் ப்ரோ. நான் அதே அதுதான் மாதிரி ஆக்சுவலி இன்னும் கண்டினியூ குவாலிஃபை பண்ணலாம். சாரி ஒரே நிமிஷம். அதே மாதிரி இன்னைக்கு காமிச்சாங்க, முன்னாடியும் காமிச்சாங்க தெரியல. குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் ரெண்டுமே அகமதாபாத் நடக்குது. குவாலிஃபை 2 ஃபைனல் மட்டும் தான் சென்னை நடக்குது. கரெக்டா? இல்ல இப்ப மாத்தினாங்களா? இன்னைக்கு காமிச்சாங்க. இல்ல ஒரு குவாலிஃபயர் சென்னையில, ஒரு ஒரு ஃபைனல் சென்னையில, ஒரு குவாலிஃபயர் 2 மட்டும் அகமதாபாத்ல நினைக்கிறேன். குவாலிஃபயர் 1 அகமதாபாத், எலிமினேட்டர் அகமதாபாத், குவாலிஃபை 2 சென்னை, ஃபைனல் சென்னை. ஆமா. அது அப்படிதான் முதல்ல இருந்தே நடக்குது. அப்படிதான். ஒரு குவாலிஃபயர் மட்டும் தான் சென்னையில, 2 மேட்ச் அங்க. அது வந்து அந்த ஸ்டேடியமுக்கான ப்ரிவிலேஜ். அவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இந்தியால தான் இருக்கு. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக அது எல்லா வருஷமும் நடத்துவாங்க இனிமே. சரி, ஓகே. அண்ட் இல்ல மேபி அந்த ஆப்போனன்ட் டீம் ரன்னர்ஸ் அப்காக கொடுக்குறாங்களான்னு தெரியல. அது போக போக தான் தெரியும் நமக்கு. நான் இப்போதைக்கு சஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, பெரிய ஸ்டேடியம் நிறைய ஆடியன்ஸை ஆக்குபை பண்ண முடியுங்கிறதுக்காக கெப்பாசிட்டியாக பண்ணுவாங்க. நான் ஓகே ஸ்கையை பத்தி மட்டும் திருப்பியும் பேசிடுறேன். ஸ்கை கிட்ட நான் ஆக்சுவலி வந்து முன்னாடி ஒரு பாயிண்ட் கிஷோர் கிட்ட எப்பவுமே ஆர்கியூ பண்ணுவேன், ஸ்கை நல்ல பிளேயர்னு சொல்றதுக்கு. என்னன்னா வந்து அவர் ஃபீல்டர் இருக்க இடத்துல அடிக்க மாட்டார் பால, அவர் ஃபீல்டர் இல்லாத கேப்ஸ்ல தான் அடிப்பாரு அப்படின்னு. ஆனா இப்போ அந்த கேம் அவர் ஆடல. அதுதான் ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கும் இருக்க வித்தியாசம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கோலி கிட்ட ஆடுறப்பயோ, ரோஹித் சர்மா கிட்ட ஆடுறப்பயோ, இன்டர்நேஷனல் ஆடுறப்பயோ அவர் பால் பிளேஸ்மெண்ட்டை பார்த்தா அவர் அடிப்பாரு, இது அவுட் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவங்க பார்த்தா ஃபீல்டரே இருக்க மாட்டான், கரெக்டா கேப்ல அடிப்பாரு. கரெக்டா ஃபீல்டர் இல்லாத இடத்துல அடிப்பாரு. ஃபீல்டருக்கு தலை மேல போயிடுச்சு, ஃபீல்டர் ட்ரை பண்ணா பிடிக்கல, அப்படி இருக்காது, கிளீனா இருக்கும் ஷாட். ஆனா இப்ப என்ன பார்த்தா கேட்ச் கொடுத்துட்டு போறாரு, நேரா 30 ஏக்கருக்குள்ள கேட்ச் கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு என்ன தோணுது, அந்த டிஸ்அப்ரூவலை காட்டுறாரு. இந்த அந்த கேப்டன்சிக்கு அவருக்கு நான் பண்ணி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இங்க இல்ல. இங்க வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேற வேற ஷாட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம், நமக்கு இது வருதா ட்ரை பண்ணலாம். அங்கேயும் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு வந்துன்னு தான் தோணுது. அது அவங்க கால்குலேஷன் அண்ட் கேட்ச் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டா வந்துட்டு அழகா ரொம்ப, அதாவது ஃபீல்டர் இல்லாத இடத்துல அடிச்சிட்டு இருந்தவர் ஃபீல்டரை பார்த்து கையில கொடுத்து இது பண்ணிட்டு போறாரு. ஸோ தெரியல ஏன் இப்படி ஆடுறாருன்னு தெரியல. பார்க்கலாம். ஆக்சுவலி நிறைய பேசிட்டோம். திருப்பியும் வேர்ல்டு கப் ஸ்குவாடை பத்தி இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு திருப்பியும் அந்த பிளேயர் அனலைசிஸ் உள்ள போல நானும் கிஷோரும். நீங்க சொன்னீங்க நாங்க சும்மா அதுல இருக்க அவுட் ரிவ்யூ ஃபிக்சர்ஸ் பத்தி மட்டும் பேசுவோம். இன்னொரு நாள் போகலாம். நாளைக்கு முடிஞ்சா லைவ் வர பாக்குறோம், இல்லைன்னா சாட்டர்டே மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பாய். முடிஞ்சா ப்ரோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா?